மிஷன் மில்லினியர் கிளப் பிரசன்டட் பெரிதினும் பெரிது கேள் டிஎன் மிஷன் மில்லினியர் தேர்ட் ரோட் ஷோ நிகழ்விற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று அன்புடன் வரவேற்க நமது மில்லினியர்ஸ் கிளப்பின் நண்பர் சேலம் ஆத்தூர் திரு ராமன் சார் அவர்களை அன்புடன் உங்கள் முன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் உற்சாகமான காலை அன்பு வணக்கம். தமிழ்நாடு மிஷன் மில்லினியர் 2025 பெரிதினும் பெரிது கேள் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை நெல் உலகங்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்பு நிகழ்வினை வழங்க வாய்ப்பு கொடுத்த பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அனைவரும் மனதிலும் கொள்ளை கொண்டுள்ள நமது ஞான சஞ்சீவின குருகுலம் குருஜி மிஸ்டர் ஸ்ரீ சசிகுமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது வருகின்ற அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி கோவை லீ மெரிடியன் ஹோட்டலில் லைவ் புரோகிராமாக காலை 9 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நடைபெற உள்ளது. அதன் முன்னோட்டமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் ரோட் ஷோ நடைபெற்று வருகின்றன. இன்றைய நிகழ்வு 3வது வார ரோட் ஷோவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய அன்னார் ஹெஸ்ட் ஸ்பீக்கர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன், தலைவர் தமிழர் வர்த்தக சங்கம் மலேசியா அவர்களையும், ஞான சஞ்சீவின குருகுலம் பவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீ சசிகுமார் அன்னார் அவர்களையும், நமது மாடரேட்டர் ரொட்டேரியன் எஸ் சுந்தர் MBA அல்மைட்டி ஜெம்ஸ் டைரக்டர் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது MM PM LSM வைராக்கியா 21 டேஸ் குழுவினர்கள் மற்றும் ஆடியன்ஸ் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வை தமிழ்நாடு மிஷன் மில்லினியர்ஸ் 2025 சேர்மன் LIC நடராஜன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. வரவேற்பு நல்கிய ராமன் சார் அவர்களுக்கு மனப்பூர்வமான ஞான சஞ்சீவன குருகுலத்தின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கை வாழ்வதற்கே உனக்குள் உன்னை தேடு, உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது என்று அனைவருக்கும் பாடம் புகுத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய அருமை ஆசான் குருஜி ஞான சஞ்சீவன குருகுலத்தின் நிறுவனர் சசிகுமார் ஐயா அவர்களை ஒரு சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னதாக ஞான சஞ்சீவன குருகுலத்தின் குருஜி அவர்களை பற்றி ஒரு விளக்க உரை. உண்மையான உணர்வுகளை உணரத் தெரிந்த ஒருவருக்கு அவருடைய உண்மையான உள்ளுணர்வே மிகச்சிறந்த வழிகாட்டி என்ற வரிகளுக்கு இணங்க வாழ்ந்து கொண்டிருப்பவர். மக்கள் மாயை எனும் வலையில் அண்டி வாழாமல் தெளிவான ஞான சிந்தனைகளை மனதில் விதையாய் விதைத்து அபரிமிதமான வாழ்வியல் வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர். நடந்ததை எண்ணி அசை போட்டு வெம்பி விழாமல், வெந்ததை உண்டு அயர்ந்து தூங்காமல், தான் வாழ்வில் கடந்து வந்த தவறுகளையும் அவமானங்களையும் அனுபவமாக கொண்டு அணுகுமுறையில் மாற்றமும், முயற்சியில் தீவிரமும், செயல்படுத்துவதில் வீரியமும், வாழ்வில் அற்புதங்களை அனுபவிக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக இருப்பது. காலத்தை பயிர் செய்து தடைகளை தகர்த்து கனவின் கரம் பற்றி கவனம் சிதறாமல் ஒவ்வொருவரும் தன் சுய புத்தியையும் சுதந்திரத்தையும் அடமானம் வைக்காமல் சாமர்த்தியமாக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பயிற்சிகளை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளை கடந்து வழங்கி வருபவர். இணை அழுக்கு அகத்துள் சேராமல், ஆணவம் எனும் கழிவு தங்காமல் தொடர்ந்து பண்பு பயிற்சியின் விளைவாக 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்து 9ற்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ வழி செய்து 25ற்கும் மேற்பட்ட சிறார்கள் மீண்டும் பெற்றோரோடு இணைந்து வாழ வழி செய்தும் 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கடன் சிக்கலில் இருந்து மீண்டு லட்சங்களில் சம்பாதிக்க பயிற்சி அளித்தும் கொண்டிருப்பவர். தனக்கு மிஞ்சியதை தானமாக கொடுத்து தான் அறிந்ததை ஞான தானமாக கொடுக்கும் மனநிலையை விதைக்கும் வகையில் உணர்வில் உணவு திட்டத்தையும் ஞான விதை திட்டத்தையும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்வுகளாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர். பிறர் வாழ்வை எண்ணி கணித்து கருத்தளிக்காமல், புறத்தோற்றம் கண்டு யாரையும் ஒதுக்காமல், பொன்முறுவல் பிறர் முகம் மேல் பொதித்து
வாழும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து வாழ்வதற்கு தேவையான மனோபலத்தினை தொடர்ந்து விதைத்து வரும் இவருக்கு சூடிய விருதுகளில் சில: 2021 சிறந்த சாதனையாளர், 2022 பரிவு மாமனிதர் விருது, 2022 உலக சாதனை பேச்சாளர், 2023 சிறந்த வாழ்வியல் பயிற்சியாளர், 2023 சிறந்த கல்வியாளர் விருது, 2023 சிறந்த மேதை விருது, 2024 சிறந்த தன்னார்வலர் விருது. மாற்றம் ஒன்றே மாறாதது எனும் மாற்றத்தை தொடர்ந்து விதைத்து மாணவர்களுக்கு வழிகாட்டியாக, இளைஞர்களுக்கு லட்சியவாதியாக, மனத்தெளிவு கொடுக்கும் மறுமலர்ச்சியாளராக, முதியவர்களுக்கு ஊக்கம் அளிப்பவராக என்றும் அன்புடனும் கருணையுடனும் பயணித்துக் கொண்டிருக்கும் வாழ்வியல் மேம்பாட்டு பயிற்சியாளர், ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் நிறுவனர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் இதோ உங்கள் முன்னே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, தொழில் முனைவோர்களை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொருவருடைய வாழ்வியல் முறையிலும் ஒரு விழிப்புணர்வு என்னும் விதையை ஆழமாக விதைக்கின்ற ஒரு முயற்சி இது. தொழில் முனைவோர்களுக்கான புரட்சி, வாழ்வியல் மேம்பாட்டை ஏற்படுத்தி பொருளாதார தரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திரட்சி. இந்த நிகழ்ச்சி சாமானியனும் சாதனையாளராக மாற்றுகின்ற ஒரு ஆழமான ஒரு விதையை மக்களிடையே தொழில் முனைவோருக்கான ஒரு சூழ்நிலையில் விதைக்கின்ற ஒரு முயற்சி. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்நாளில் நாம் எல்லாரும் கடந்து வருகிறோம், ஏதோ ஒன்றை கடந்து வருகிறோம், ஏதோ ஒன்றை தவிர்த்து வருகிறோம். ஆனால் இந்த இயற்கையில் காரண காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை. எல்லா சூழ்நிலைகளும், எல்லா மனிதர்களும், எல்லா சந்தர்ப்பங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே ஒரு மனிதனை சென்று அடைகிறது. நாம் அந்த விழிப்புணர்வோடு விளங்குகிறோமா அல்லது அந்த விழிப்புணர்வோடு வாழ்க்கையை வாழுகிறோமா என்ற கேள்வியை கேட்கும் பொழுது அது கேள்விக்குறியாகவே நிற்கிறது. அந்த கேள்விக்கான விடை ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுவதில்லை, கிடைக்கின்ற விடையை உணர்வதில்லை. இது இரண்டையுமே நிகழ்த்துவதற்கான ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் சாமானியனாக இருந்து சாதனையாளராக உருவெடுத்த பல ஆளுமைகளை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி தொழில் முனைவோர்களை கொண்டாடி அவர்களுடைய மனநிலையில் ஒரு ஆழமான பெரிதாக சிந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குண்டான ஒரு சம்பவத்தையும் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குகின்ற மனோபாவத்தையும் ஏற்படுத்துவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்த நோக்கம் வருகிற அக்டோபர் 25 நேரடியாக நடக்க இருக்கிறது. அதுவரை, அன்று நிகழ்வு வரை 14 வாரங்கள் தொடர்ந்து பல்வேறு ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்கள் வாழ்வில் கடந்து வந்த அனுபவங்கள், அவர்கள் மேற்கொண்ட திறன்மையான ஒரு முடிவுகள், நேர்த்தியான சந்தர்ப்பங்களை கடந்து வந்த அனுபவங்களை நம்ம தொழில் முனைவோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் திரு சுந்தர் அவர்கள் பல்வேறு தன்னுடைய நண்பர்களையும் ஆளுமைகளையும் தொடர்பு படுத்தி மக்களிடையே பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனோடு சேர்ந்த ஐகான் ஸ்பீக்கர்ஸ் பியூரோனுடைய நிறுவனர் திரு இன்னோவேட்டிவ் வெங்கடேஷ் அவர்கள் தங்களுடைய ஆழமான ஒரு முயற்சியை தெரிந்த அனைத்து வகையான ஒரு சூழ்நிலைகளையும் மக்களுக்கும் இந்த தொழில் முனைவோருக்கும் உருவெடுப்பதற்காக எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திற்கும் ஒரு நன்றியை தெரிவித்து, இப்பொழுது இந்த தளம் திரு சுந்தர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படும் இந்த சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய மணி துகள்கள் அனைத்துமே நம்மளுடைய அறிவு பசிக்கான ஒரு தீனியாக இருக்கும். நம்மளுடைய பொருளாதார மாற்றத்திற்குண்டான முடிவு எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலையை நாம் உணர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் மென்மேலும் உயர்வதற்கு எல்லாம் வல்ல இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் இணை நிற்கட்டும், துணை நிற்கட்டும். நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். இந்த தளம் திரு சுந்தர்கள் அவர்களிடம் ஒப்படைக்க இது திரு நடராஜ் அவர்கள். ஓவர் டு மாடரேட்டர் நடராஜ். நன்றி. நன்றி குருஜி அவர்களே, நன்றிங்க. இதனால் முடித்தாய்ந்து என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க இந்த ஒரு மாடுலேட் செய்வதற்காகவே பிறக்கப்பட்ட ஒரு மனிதனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மாடுலேட்டர், மேனேஜிங் டைரக்டர், பிசினஸ் சொல்யூஷன்ஸ், அல்மட்டி ஸ்டோன்ஸ் உரிமையாளர்
நமது இந்த நிகழ்வின் மாடுலேட்டர் ரொட்டேரியன் சுந்தர் சார் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்று மாடுலேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்கய்யா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இது பெரிதினும் பெரிது கேள் மிஷன் மில்லியனர் நடத்தக்கூடிய ஞான சஞ்சீவன குருகுலத்துடைய ஃபவுண்டர் திரு சசிகுமார் அவருடைய முன்னேற்பாடில் நடக்கக்கூடிய 3வது ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோல மாடரேட் பண்ணக்கூடிய பெரிய வாய்ப்பை அளித்த பிரபஞ்சத்துக்கும் இந்த கடவுளுக்கும் முதல்கள் என்ற நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த 2 வாரங்களாக முதல் வாரத்தில் என்னுடைய ஆசான் திரு முத்து அவர்கள் இதயம் பிராண்டோடைய சேர்மன் அவர்கள் அவருடைய அனுபவங்களை இந்த தளத்துல கொடுத்தாங்க. 2வது வாரம் அனில் சேமியா அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனத்துடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அவர் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. 3வதாக இந்த வாரத்துல ஒரு ஆளுமையை இங்க அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த ஆளுமையை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு மீது ஒரு பெரிய பற்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மலேசியாவை மையம் கொண்டு உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றது ஒரு பெரிய ஆவல். 3வதாக தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்தை கண்டிப்பான முறையில தமிழர்கள் எங்கெங்கு வசிக்கிறார்களோ, ஏறக்குறைய 42 நாடுகள்ல வசிக்கிறார்கள், அவங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற பெரிய ஒரு நோக்கத்தோட என்னோட ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்து கொடுக்கும் மலேசியாவை சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்தி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பயணம், இந்த ரோட் ஷோவோட பயணம் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 25ஆம் தேதி கண்டிப்பான முறையில் இந்த மாற்றத்தை நாம் அனைவரும் உணரவிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை இந்த இடத்துல அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டிலிருந்து என்னென்ன சர்வீசஸ் தேவைப்படுது, தமிழ்நாட்டிலிருந்து என்ன உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தியை கொண்டு போக முடியும், என்ன டெக்னாலஜி கொண்டு போக முடியும்ன்றதுக்காகத்தான் உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டுக்காக பண்ணக்கூடிய இந்த ரோட் ஷோவில் 3வது ஸ்பீக்கராக திரு பாலகிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்தல் மிக்க மகிழ்ச்சி. அவருடைய உரையாடலுக்கு முன்னாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு 6 கண்ட்ரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நண்பர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு முதற்க நன்றி. அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காரு. திரு நடிகர் ராஜா செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. ராஜா செல்லப்பா சார், மிக்க மகிழ்ச்சி நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்ததுல. நண்பர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களை உரையாடுவதற்காக உங்கள் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சுந்தர் சார் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. கலந்தவங்க அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். சுந்தர் சார், முதல் ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம இந்த ஒரு தளத்திலே பேசி முடிச்சிட முடியாது. ஒரு குறிப்பை மட்டும் பேசுவோம், தொடர்ந்து நம்ம செல்லுவோம். 25 நம்மளுக்கு வெற்றி. அக்டோபர் 25 கண்டிப்பா நம்மளோட வெற்றி. தொடர்ந்து நான் உங்களோட பயணிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதான் சுந்தர் சாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று முதல் நிகழ்ச்சி இதுல கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி விஆர் முத்து, சேர்மன் ஆஃப் இதயம் நல்லனு சார். அவரை சந்தித்தது குறைவு, ஆனால் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் நம்ம குரூப்போட இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். 2வது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா சுகுமாரன், டைரக்டர் ஆஃப் அனில் சேமியம். ஓகேங்களா, அவரை ஒரு நல்லவர். இப்போ இவங்க எல்லாமே பெரிய ஆளுமை, வியாபாரத்தில் பெரிய ஆளு. ஆனால் இவங்க எல்லாமே என்னன்னா, இவங்களுக்குள்ளுக்க ஒரு பொதுநலன் இருக்கு, சமூக சிந்தனை ஒன்று இருக்கு. நம்ம கற்றதை 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு, இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகணும். இவங்க எங்க இருந்தாலும் நாங்கள் எல்லாமே அவங்களோட தொடர்பு கொள்வோம், அவங்களோட பயணிப்போம், அவங்களோட விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது அவருக்கும் நம்ம சுகுமாரனுக்கும் ஒரு வாழ்த்துக்கள், ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டாங்க. அடுத்தது இப்போ நம்ம இங்கே பேச போகிறது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழர்கள் ஏன் நம்ம உலக லெவலில் ஒதுக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். ஒரு விஷயங்கள் நம்ம பிரிஞ்சிருக்கோம், தனித்தனியா நம்ம பிரிஞ்சிருக்கோம். அதை பத்தி தான் நான் பேச போறேன். அதுக்கு முன்னுக்கு சுந்தர் சார் வாழ்த்து சொன்னா பத்தாது, நன்றி சொன்னா பத்தாது. சுந்தர் சாரோட செஞ்ச ஒரு முயற்சி, சுந்தர் சார் மாதிரி ஒரு வழிகாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்களாம்
36 வருஷமா ஒரு தொழில இருக்கோம். 4 வருஷமா ஒரு இயக்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் சிறுதொழில் வளர்த்து சங்கம். சுந்தர் சார் சந்திச்சதுல இருந்து என்னோட பயணம் வந்து 20 வருஷம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்னோட பயணம் வந்து ஏதோ ஒரு விஷயம் தமிழ்நாட்டோட நம்ம வந்து ஒரு பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு நம்மளும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி ஆகணும். தமிழர்கள் அந்த 20 வருஷம் போராட்டம் என்னால வந்து அது முழுமைப்படுத்த முடியல. ஏதோ ஒரு சிக்கல் நடந்துகிட்டு இருக்கும். வழிகாட்டி சரியா இல்லை. அப்போ ஒரு நிகழ்ச்சியில வந்து மதுரையில வந்து நம்மளோட சுந்தர் சாரை சந்திக்க வந்து அவர் ஒரு வாழ்த்து சொன்னாரு. நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அது என்ன நிகழ்ச்சின்னா, நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன பாரம்பரியமான அரிசி வகைகள், சிறுதானியங்கள், அது நம்மளோட உரிமை பொருள். அது நம்மளோட முன்னோர்கள் முப்பாட்டன் நம்ம விட்டுட்டு போனதை நம்மளுக்கு தான் அது உரிமை இருக்கு எடுத்து அடையாளப்படுத்துறதுக்கு. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப உள்வாங்கிருச்சு. இந்த பிரபஞ்சத்துல யாருமே வந்து கடைசி காலம் வரைக்கும் 1000 வருஷம் இருக்க போறது இல்லை. 100 வருஷம் நடுவில் தான் நம்ம இருக்க போறோம். அப்ப நம்ம ஏன் இதை வந்து நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போகணும், நம்ம மறந்து மற்றவங்களோட பொருள் மற்ற நாட்டோட பொருளை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இது பண்ணணும். நம்மளோட அடையாளம் தெரியாம நம்ம அடையாளம் மறைக்கப்பட்டிருக்க இந்த அடையாளத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் தேடல், 20 வருஷம் தேடல். 20 வருஷம் தேடல் இங்க இருந்து நான் தேட கிடையாது. அது இங்க இருந்து தேட கிடையாது. நான் டிக்கெட் போட்டு அல்லது இந்தியாவுக்கு வந்து பல மாநிலத்துல பல மாவட்டத்துக்கு போயிருக்கேன். ஆனா எனக்கு சரியான அந்த வழிகாட்டியல் இல்லை. சுந்தர் சார் மீண்டும் ஒரு வாட்டி சொல்றேன், உங்களுக்கு பெரும் நன்றி. ஏன்னா நீங்க வழிகாட்டுற விஷயம் எப்படின்னா, இப்ப என்னையே எடுத்துக்கிட்டாட நான் வந்து 10 விழுக்காடு கொஞ்சம் மறைமுகமா வச்சுட்டு 90 விழுக்காடு தான் காட்டுவேன் தொழில. அந்த 10 விழுக்காடு என்னையே தற்காப்புக்காக வச்சுக்குவேன். ஏதோ ஒரு காலகட்டத்துல கைவிடுற சூழ்நிலை அந்த 10 விழுக்காடு வச்சு தற்காப்புக்குவேன் நான். ஆனா சுந்தர் சார் நீங்க வழிகாட்டம் வந்து நீங்க அடையாளப்படுத்துறது 100 விழுக்காடு 100 விழுக்காடு நீங்க ஒவ்வொரு நிறுவனத்திலும் போய் அடையாளப்படுத்தி நேரடியா அதோட தொடர்பை வழங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க காட்ட வந்து எங்களுக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன தோணுச்சு, நான் 20 வருஷம் தேடல்ல வந்து கிடைச்ச முயற்சி சுந்தர் சார் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. உங்களுக்கு வந்து நான் அந்த நிகழ்ச்சி முடிச்சோடனே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மலேசியாவில் வந்து பெரிய பேசும் பொருளா இருக்கு. எந்த ஒரு வர்த்தக சங்கத்துக்கும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் கிடையாது. நம்மளோட தமிழ் சிறுதொழில் வளர்ச்சி சங்கத்துக்கு மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் இருக்கு. யாருக்குமே ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இல்லை. அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய அங்கீகாரம். ஓகே, இவ்வளவு எல்லாம் கொடுத்துட்டீங்க, நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அது அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகணுன்ட்டு நான் என்ன முடிவு பண்றேன்னா, சாதிச்சு காட்டணும். நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, சாதிக்கணும். என்ன சாதிக்கணும்? சுந்தர் சாரோட ஆசை என்ன? தமிழ்நாட்டு விளையிற பொருள், தமிழ்நாட்டோட பாரம்பரியமான உணவுகள். இன்னைக்கு ஏன் இதை பத்தி நம்ம தொட்டு செய்யறோம்னா, உடல்நல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எல்லா நாட்டிலும் எல்லா உலகத்திலும் உணவு இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய உணவை மறந்துட்டோம். அப்போ வந்து பாரம்பரிய உணவு தொடணும். அது மட்டும் இல்ல, சுந்தர் சார் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். நம்ம வந்து மலேசியால வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். ஒரு ரெக்கார்ட் இருக்கணும். எதுவுமே வந்து ரெக்கார்ட் இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் பேசணுமா அதுக்குள்ள முயற்சி பண்ணணும். முயற்சிக்கு அதுக்கு அங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்யணும், செயல்படுத்தணும்னு லாபம் நட்டம் அப்புறம் உட்காந்து பேசிக்கலாம். எதுவுமே செய்யாமையே நம்ம கடந்து போக நிறைய வாய்ப்புகள் நம்ம இழந்துட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் உலக வாழ் தமிழர்கள் அதிகமான இந்த சூழ்நிலை தான் ஏற்படும். அப்ப நாங்க வந்தோடனே குறைஞ்சபட்சம் மலேசியா ரிங்கெட் 1 லட்சம் ரிங்கெட் போட்டு ஏறக்குறை 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு ஷிப்மெண்ட் கொண்டாந்து இங்க சிறிய லெவலில் செஞ்சு இன்னை வரைக்கும் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி இந்த விஷயத்தை கொண்டாந்து இங்க செஞ்சு இன்னைக்கு வந்து எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்த சுந்தர் சாருக்கு நன்றி. உலக வாழ்ற தமிழர்கள் இன்னைக்கு வந்து இங்க மலேசியாவுக்கு வந்தோமா அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க நாட்டுல ஒரு ஒரு சிறிய கடைகள் திறக்கணுமா எங்க மூலம் வழிகாட்ட முடியும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து சுந்தர் சாருக்கு நான் செஞ்சு காட்டணும்னு நான் முடிவு எடுத்துக்கிட்டேன். நான் நன்றி பத்தாது, வாழ்த்துக்கள் பத்தாது. கண்டிப்பா வந்து சுந்தர் சாருக்கு நான் செஞ்சு காட்டுறேன்னு 1 வருஷம் முயற்சி போட்டோம். ஏகா சார்பிலும் சரி நாங்களும் சரி. எனக்கு அனுபவம் இருக்கு, 36 வருஷமான மக்களோட அனுபவம் இருக்கு. ஆனா இது புது விஷயம், எனக்கு புது விஷயம். இன்னொரு விஷயம் நான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் என்ன சொல்றது வந்து, நம்ம எவ்வளவுதான் ஒரு வியாபாரம் பண்ணா எப்படிதான் வியாபாரம் பண்ணாலும் பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பிராண்டட் இருக்கணும், அடையாளம் இருக்கணும். யார் கைவிட்டுட்டு போனாலும் அந்த அடையாளம் நம்மளை வந்து காப்பாற்றும். அதனால வந்து நான் ரொம்ப உணர்ந்தேன். இன்னைக்கு வந்து எங்களுக்குன்னு மலேசியாவில் வந்து ஒரு அடையாளம் இருக்கு. மரச்செக்கு எண்ணெய் சொந்தமா நாங்களே ஆதி தமிழன் மரச்செக்கு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு 12 விதமான எண்ணெய் சொந்தமா செய்யறோம். இன்னைக்கு எங்க வீட்டுல நம்ம வீட்டுல சமைக்க போகும்போது அட்டிப்பட விஷயம் இன்னைக்கு ஒரு வேலை சமைச்சாட அந்த எண்ணெய் வந்து நம்மளே உற்பத்தி பண்றோம். அரிசி தமிழ்நாட்டில இருந்து கொண்டாடுறோம். 16 விதமான அரிசி வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து மலேசியால வச்சிருக்கோம். மொத்தம் வந்து 98 விதமான பொருட்களை தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுத்து ஒரு கடையை வந்து இங்க செட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். யார் எந்த உலகத்துல இருந்து அமெரிக்காலும் சரி, ரஷ்யால இருந்தாலும் சரி, எங்க இருந்தா சரி, வேர்ல்டு வைட்ல இருந்து எங்க இருந்தா சரி வந்தாட நம்ம இடத்துக்கு பார்த்துட்டு அதே கான்செப்ட் வந்து அந்த ஊர்ல செய்யற ஒரு சூழ்நிலைக்கு
எங்களை வந்து சுந்தர் சார் கொண்டு சேர்த்திருக்காரு. அப்ப சுந்தர் சாருக்கு வந்து என்ன மாதிரி நன்றி சொல்றதுன்னு தெரியாது. என்னைக்குமே வழிகாட்டு எப்படி இருக்குன்னா, வழிகாட்டு வந்து சுந்தர் சார் மாதிரி இருக்கணும். ஏன்னா அது வந்து அப்ப யார் இவங்களை வந்து நம்மளோட சேர்த்தது? எனக்கு வந்து பெரும்பாலும் எல்லாம் நம்பிக்கை வந்து இந்த பிரபஞ்சங்கள், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள் தூய்மையா செஞ்சோமா நம்மளோட இணையறவங்க எல்லாமே வந்து ஒரே சிந்தனை. இதுக்கு பின்னால வந்து என்னோட ஆதங்கள், என்னோட இதுகள், என்னோட இந்த தமிழர்கள், உலக வள தமிழர்கள் வந்து ஒரு கணிப்பு எடுத்தோமா, ஒரு ஆய்வு எடுத்தோமா, ஒரு பார்த்தோமா, ரொம்ப ஒதுக்கப்பட்டு தான் இருக்காங்க. இப்ப மலேசியாலே நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, இங்க வந்து வாய்ப்பு வந்து வியாபார வாய்ப்பு, அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். வியாபார வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. 95 விழுக்காடு காலி இடம் இருக்கு வியாபாரத்துல. முதலீடு பண்றதும் வியாபாரத்திலையும் 95 விழுக்காடு, 5 விழுக்காடு மட்டும் தான் நம்ம தமிழர்கள் வந்து முக்கியமான வியாபாரத்துல இருக்காங்க. 95 விழுக்காடு இன்னும் காலி இடம் இருக்கு. அதை பத்தி தான் நீங்க நம்ம பேச போறோம். மீண்டும் ஒரு வாட்டி சுந்தர் சார் நன்றி. எங்களுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. இப்ப எங்களோட நாளைக்கு எங்களோட தலைமுறைகள் இதுதான் என்னோட தலைமுறை விட்டுட்டு போனதுன்னு சொல்ல முடியும். அதுக்குன்ட்டு ஒரு அடையாளம் நம்மளுக்குன்னு இருக்கு. அது காலப்போக்கில் வந்து பெரிய அளவுக்கு மலேசியா எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம கொண்டு போறோம். ஒண்ணு இதுக்காக வந்து சுந்தர் சாருக்கு பெரிய நன்றி. மீண்டும் ஒரு வாட்டி. அடுத்த நாள் வந்து நம்ம வந்து வாய்ப்புக்கு போயிருக்கோம். ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நெகிழ்ச்சியா பேசிட்டீங்க. என்னைய பத்தி ரொம்ப பிரமப்படுத்தி பேசிட்டீங்க. அப்படிலாம் உண்மை கிடையாது. அதாவது என் பணி என் கடமை பணி செய்து கிடைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பணிகள் செஞ்சுட்டே இருக்கும். இது ஒன் ஆஃப் த பணி. ஸோ நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இப்போ பாலகிருஷ்ணன் என்கிட்ட 3 கொஸ்டின் இருக்குது. உங்க இயக்கம், அதாவது தமிழர் வர்த்த சங்கம் அப்படின்ற இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது? இன்றைக்கு ஜூம் கால்ல இருக்கக்கூடிய 132 நபர்கள் வந்து பல்வேறு தொழில இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல இருக்காங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, பிளஸ் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு தொழில இருக்கிற வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியை நான் வந்து மலேசியால எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும்? அல்லது அங்க வாய்ப்புகள் இருக்குதா? நீங்க வந்து ஒரு மலேசியா தமிழர் சங்கம் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தொழிலுக்கு எப்படி உதவ போறீங்க அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியா இருக்கும். இப்போ குறிப்பா சொல்லப்போனா என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் எடுத்துக்கிறேன், குணசீலனை கூட இருக்கிறாரு ஃப்ரேம்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து இங்க தரமா கரூர்ல செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவருடைய ப்ராடக்ட் வந்து நம்ம மலேசியா கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா ப்ராப்ளி அது வந்து நிறைய இன்புட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவர் டு யூ. ஓகே சார், வணக்கம். என்னோட அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா 38 வருஷம் தொழிலில் இருக்கோம். நாங்கள் வந்து சிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். கடல் உணவு ஜாமான் வந்து அதிகமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே உள்ள சைனீஸ் வந்து வியாபாரத்தில் வந்து அதிகமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு பொருட்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து நம்மளோட சொந்த வியாபாரம். அப்போ வந்து மக்களுக்கு செய்யணும்னா நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை வச்சு நீங்கள் செய்ய முடியாது. ஒரு அமைப்புனா தமிழர் சிறு தொழில் வர்த்தக சங்கம் ஒரு கட்டமைச்சு ஒரு 4 வருஷமா வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஆசைகள் என்ன, அந்த வர்த்தக சங்க சார்பில் நம்ம என்ன செய்யறோம்னா பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி கொடுத்து அவங்க பொருளாதார ஒரு வீட்டோட பொருளாதாரத்தை எப்படி மாற்றணும், சிறு தொழிலை எப்படி அவங்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து பொருட்களை அடையாளம் படுத்தி இன்னைக்கு நம்ம 90 விதமான பொருட்கள் வச்சிடும். அதுலேயும் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து வியாபாரம் பண்ணலாம். இப்படிதான் நம்ம ஓட்டு போறோம். இன்னும் வந்து ஒவ்வொரு தமிழ் வீட்லயும் வந்து ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டிலையும் வந்து பொருளாதார மாற்றம்னா தொழில் தான் இன்னைக்கு காரணம். இன்னைக்கு தொழில் தான். இன்னைக்கு வந்து விலைவாசி பார்த்தீங்கன்னா நீங்க மாதம் வருமானத்துக்கு சம்பளத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இது மூலியமா தான் செய்ய முடியும். 95 விழுக்காடு வந்து மலேசியாவில் வந்து இந்திய தமிழ்நாட்டில் உள்ள பொருட்களுக்கு வந்து இங்க வாய்ப்பு இருக்குதுன்னா எல்லா வகையிலையும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப என்ன நம்ம இங்க என்ன செய்யணும்னா இன்னையோட மார்க்கெட் நம்ம வந்து இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து 10 வருஷம் முன்னுக்கு எப்படி செஞ்சிடணும். எனக்கு வந்து இங்க 10 கடை பாத்திர கடை வச்சிருக்காங்க, 5 கடை சாரி கடை வச்சிருக்காங்க. இது நம்ம திருப்பி மீண்டும் எடுத்துட்டு போயிட்டு அவங்களை முன்னுக்கு நம்ம போகக்கூடாது. அது ஒரு மனிதன் வளர்ச்சியோட சூழ்நிலையா இருக்குது. நம்ம வந்து பொருளாதாரம் கலந்த சூழ்நிலை எப்படி கொண்டு போனோம், சமூக கலந்த பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போனோம்னா இப்ப நீங்க எப்படி கத்துக் கொடுத்தீங்களோ எங்களுக்கு எப்படி அடையாளப்படுத்தணும், அது சமூக கலந்த பொருளாதாரம். அது வந்து நீங்க கத்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க அங்க உட்காந்து நாங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்கேயோ ஒரு சமூகம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து அவங்க சம்பாதிக்கணும். அப்பதான் அந்த சமூகம் வாழ்வாதாரத்துல மேம்படும். நீங்களா இது ஒண்ணு. நீங்க வந்து எவ்வளவு பேரோட இங்க வந்து அழைச்சிட்டு வரலாம். ஆனா அந்த கட்டமைப்பு வேற மாதிரி நம்ம மாத்தி செய்யணும். கட்டமைப்பு ஒரு நபர்களை வந்து நீங்க போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் பேசிட்டு அப்படி முடியாது. ஒரு கட்டமைப்பு இருக்கணும். இந்த கட்டமைப்பு இங்க வரணும். நம்ம வந்து ஒரு ஆளை வந்து இங்க வந்து அருமைப்படுத்துவோம். அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட இணைஞ்சு செய்வோம். வரவங்களுக்கு வந்து அவங்களோட வியாபாரம் பாதுகாப்பு, அவங்க நிதி போட்டாட பாதுகாப்பு,
அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கொனெக்ட் இருக்கு. கொனெக்ட்னா அந்த மற்றவங்களோட தொடர்பு இருக்கு. அப்போ ஒரே வாட்டி வந்து ஒரு பொருட்கள் வந்தோடனே அவங்க பொருட்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியும், சிரமப்பட வேண்டாம் அவங்க. இங்க வந்து இன்னைக்கு ஒரு மார்க்கெட், இன்னைக்கு உள்ள மார்க்கெட்டே எங்களோட ஆய்வு பார்த்தீங்கன்னா கடைகளை தொடர்ந்து எதுவுமே இங்க செய்ய முடியாது. அது வந்து ஃபெயிலியரான சிஸ்டம். இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்லைன் சிஸ்டம் தான். ஒன்லைன் சிஸ்டம் எல்லாமே டிக்டாக் ஒன்லைன் இப்படிதான் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனி நபரா வரக்கூடாது. ஒரு 5 விதமான வியாபாரத்தை நீங்க வந்து ஒரு நிலையாகி நம்மளோட கலந்து பேசி ஒரு வேவாஸ் மாதிரி திறக்கணும். ஒரு வேவாஸ் மாதிரி திறந்து இங்க உங்க பொருட்களை கொண்டாந்து வச்சுட்டு இங்க இருந்து ஆன்லைன் மூலியமா நம்ம வேற பண்ணணும். உங்களுக்கு சிரமமே கிடையாது. பேமெண்ட் மட்டும் கேஷா உங்களுக்கு வந்துடும். பிளஸ் ஒரே இடத்துல வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கிற மாதிரி அடுத்த கட்டம் நம்ம அப்படித்தான் செய்ய போறோம். இதுதான் வியாபாரம். அப்ப என்ன காரணம், ஏன் அதை சொல்றோம், ஏன் அதை செய்யணும்? ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கடைகளை வச்சுட்டு மக்கள் வந்து நேரடியா விற்பனை அந்த கடைக்கு போயிட்டு அந்த சில கடைகள் போயிட்டு நேரடியா மக்கள் வாங்குறது இப்ப குறைஞ்சிருச்சு. மக்கள் நடமாட்டமே இல்லை கடைக்கு. அப்ப நீங்க எவ்வளவுதான் மலிவா கொடுத்தாங்களோ அவங்க வரப்போறது இல்லை. மக்கள் இங்குள்ள மக்கள் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா 75 விழுக்காடு மக்கள் என்ன ஆயிட்டாங்க, காலையில எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு வேண்ட பொருட்களை வந்து கைபேசியில தான் பாக்குறாங்க, போன்ல தான் பாக்குறாங்க, தட்டி எடுக்கிறாங்க. அப்ப வந்து நீங்க ஒரு கடையை திறந்துட்டு மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா எப்போ வருவாங்க, அந்த பண்டிகை டைம்ல தான் வருவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரீங்களா, இப்போ 5 விதமான தொழில்கள், சிறு தொழில்கள் நீங்க வரப்போகும்போது இங்க வந்து ஒரு வே ஹவுஸ் ரெடி பண்ணுவோம். நம்மளால என்ன ரெடி பண்ணுமோ சரியா ஒரு வே ஹவுஸ் ரெடி பண்ண முடியும். அவங்களுக்கு மற்ற லைசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ரெடி பண்ண முடியும். இங்குள்ளவங்களை வந்து ஆன்லைன் மூலியமா எப்படி வியாபாரம் பண்ணலாங்க, அவங்களோட பொருளை கண்காணிக்கலாம். இங்க மட்டும் இல்ல, அவங்க இந்தியால இருந்தே கண்காணிக்கலாம். அவங்க சிஸ்டம் வழியா நம்ம செய்யலாம். இந்தியால இருந்தே கண்காணிக்கலாம். டெய்லி எவ்வளவு பேருக்கு அவங்களோட வேலைகள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்றதுதான் வியாபாரம் மூலியமா. மற்ற கடைகளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ரோரி டிரான்ஸ்போர்ட் கொண்டு போயிட்டு பில் கொடுத்து பில் வாங்கிட்டு பேமெண்ட் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து வருத்தத்தை சொல்லுவாங்க, வியாபாரமே இல்லையா, அடுத்த வாரம் வாங்கிக்கிட்டு. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம மறந்துட வேண்டியது. இதுக்கு மேல இந்த கான்செப்ட் வராது. எல்லாமே வியாபார கான்செப்ட் தான். இங்க இப்ப ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இங்க வந்து நம்ம இந்தியா அவ்வளவு பெரிய, ஏன் நம்ம இந்தியா தேர்ந்தெடுத்தோம்னா அவ்வளவு பெரிய நாடு தமிழ்நாடு வந்து உணவுப் பொருள்ல அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு விஷயம். நம்ம எல்லாமே மறக்கப்பட்டிருக்கு நம்மளோட உணவுகள். அது ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஏன் அதை மீட்டு எடுக்கிறோம்னா, இன்னைக்கு சைனா, அது நான் இந்த வார்த்தையை சொல்றேன்ட்டு நீங்க யாரும் வந்து வருத்தப்படக்கூடாது, குப்பையா வீச வேண்டிய பொருளை செகண்ட் பொருளை வந்து இங்க வே ஹவுஸ் மாதிரி வச்சு சீப் ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியும் அந்த பொருள் வந்து சைனால வந்து எதை வேஸ்ட் பண்றாங்களோ, இப்ப மேல நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கு அவங்க ஒரு ப்ராடக்ட் செய்ய போகும்போது அந்த ப்ராடக்ட்ல வந்து ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு வளவு இருக்கும், இல்லைன்னா அது வந்து ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும், அது வந்து யூரோப் அமெரிக்கால ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த பொருட்களை வந்து மலேசியால வந்து சைனாவே நேரடியா வந்து இங்க உள்ள ஆளு ஜாயின் பண்ணி அவங்க பொருட்களை கொண்டது ஒரு குண்டு ஊசியோட அவங்களோட ஜாமா தான் இருக்கு, ஒரு குண்டு ஊசி உன்னோட. அப்ப இந்த விஷயத்தை ஏன் நம்ம செய்யக்கூடாது? தமிழ்நாட்டுல இருந்து பொருட்களை வந்து எல்லாத்தையும் கொண்டாந்து இங்க ஒரு வியாபார மாதிரி உருவாக்கி இங்க இருந்து நம்ம ஏன் பயணிக்க கூடாது, இங்க இருந்து நம்ம ஏன் கொண்டு போக கூடாது? அப்ப ஒரே இடத்துல நம்மளுக்கு இருக்கும் அந்த பொருட்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தமிழர்கள் நம்ம உணரணும். என்ன உணரணும்னா, தமிழர்கள் நீங்க ஒரு குண்டு ஊசி வாங்கினாட அதுக்கு பின்னால யாருக்கா நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு குண்டு ஊசி வாங்கினாட மலிவா சீப்பா கடைகள் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. இங்கதான் நம்ம வந்து சமூகம் சார்ந்த பொருளாதாரத்தை இழக்கிறோம். நம்ம இங்கதான் இழக்கிறோம். நம்ம ஒரு குண்டு ஊசி இருந்தாட அது உள்நாட்டு பொருட்களா இருக்கணும். அதுக்கு பின்னால ஒரு தமிழர்கள் இருக்காங்களா, இது தமிழ்நாட்டுல தயாரிக்கப்பட்டதா, இப்ப மலேசியா தமிழர்கள் தயாரிக்கப்பட்டதா நாங்க முடிவு பண்ணுவோம். இல்லாதனால வந்து நாங்க வந்து தமிழர்களிடத்துல வாங்குறோம். அப்ப இந்த சைனீஸ் வந்து உலக லெவல்ல இந்த சைனீஸ் வந்து இப்படிதான் சிந்திக்கிறாங்க. சமூக சார்ந்த பொருளாதாரம் தான் அவங்க சிந்திக்கிறாங்க. எதா இருந்தாலும் அவங்களோட பொருளா இருக்கணும், எதா இருந்தாலும் அவங்க இனம் செஞ்சிருக்கணும், எதா இருந்தாலும் அவங்க கம்பெனி இருக்கணும், எதா இருந்தாலும் நம்மளால முடியும். அதே மாதிரி தமிழர்கள் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு மேல வந்து ஒரு பொருள் வாங்கினால இதுக்கு பின்னால யாரு தயாரிப்பு, யாரு நம்பாளா, அது நம்பால யார் செய்யறா, தமிழர்கள் செய்யறாங்களா, அந்த தமிழர்களுக்கு தான் நம்ம கொள்முதல் பண்ணணும். தமிழர்கள் கொள்முதல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சமூகம் சார்ந்த பொருளாதாரமா நம்மளுக்கு மாறுது. நம்ம ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணாரு, அதுக்கு பின்னால வந்து நம்மளோட லாபத்தை கரைச்சி அதுக்கு வந்து ஒரு 6 பேருக்கு 6 நிறுவனத்துக்கு தமிழகம் போக முடியும். நம்ம உலக லெவல்ல சமூக சார்ந்த பொருளாதாரத்தை வந்து பலப்படுத்த முடியும். இப்ப இங்க காலப்போக்கில் என்ன போயிருக்குன்னா, மலிவா இருக்குன்னு சொல்ற ஒரு கருத்துக்களை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கடந்து போயிடுறாங்க. ஒரு நபர் சம்பாதிக்கிறாங்க,
ஒரு நபர் சம்பாதிக்கும் போது அவரோட வருமானம் மட்டும் தான் கிடைக்குது. ஆனா மற்ற நாட்டுக்கு நம்ம கொடுக்க வந்து என்ன ஆகுதுன்னா 80 விழுக்காடு நம்மளோட வருமானத்தை வந்து மற்ற இனத்தை வாழ வைக்கிறது, மற்ற நாட்டை நம்ம வந்து கொண்டு போய் அங்க சேர்த்துறோம். ஏன் அது நம்ம சமூகமா அது இருக்கக்கூடாது? ஏன் நம்மளா இருக்கக்கூடாது? ஏன் அது நம்மளா இருக்கக்கூடாது? இது வந்து தவறு கிடையாது, ஆதரிக்கிறது தவறு கிடையாது. வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம சமூகத்தை காப்பாத்திக்கிட்டு நம்மளுக்குள்ள நம்ம காப்பாத்திக்கிட்டு அதுக்கு அங்கிட்டு இல்லாத பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து இல்லாத பொருளை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நம்ம வந்து மற்ற நாட்டுல இருந்து கொள்முதல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து நிறைய பொருட்கள் வந்து நான் இப்ப சொன்ன ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கேன். நிறைய பொருட்கள் நம்ம வீட்டுல பாத்திரத்துல இருந்து, அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, அப்பளத்துல இருந்து பயன்படுத்துற பொருள் எல்லாமே வந்து ஃபுல்லா எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்தா நீங்க கொள்முதல் பண்றோம். இது முன்னுக்கு வந்து இந்த பொருட்கள் நம்ம எங்க வாங்கியிருந்தோம்னா சைனா நாட்டுல இருந்து வந்து மலேசியால இருந்து வாங்கி, இந்த பணம் எல்லாமே வந்து நான் எங்க போகுதுன்னா நம்மளோட நம்ம தமிழர்கள் வந்து சம்பாரிச்சு இந்த பொருளாதாரம் எங்க கொண்டு போறோம்னா அந்த பணம் வந்து அந்த சைனீஸ் தான் போகுது. அங்க ஒரு 10 கம்பெனி அவங்க வாழ்றாங்க சைனால. 10 கம்பெனி இந்த சமூகம் சைனீஸ் சமூகம் வந்து இப்படிதான் அவங்க வந்து உலக லெவல்ல இன்னைக்கு சம்பள காரணம் வந்து ஒரு பொருள் வித்தா ஒரு 5-6 பேராச்சும் அதுல வந்து இருப்பாங்க. அந்த 5-6 பேருக்கும் அந்த பணம் போய் சேர்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோமோ இந்த வாட்டினா ஒவ்வொரு பொருட்களும் நம்ம எடுத்துக்கணும். இது யாரோட, எப்படி, ஏன் நம்மளால முடியாது, ஏன் நம்ம தயாரிக்க கூடாது, ஏன் நம்ம செய்யக்கூடாது, ஏன் நம்ம யார் இதை செய்யற அவங்களோட கலந்து பேசி நீங்க செய்யுங்க. நம்ம யாருக்கு எவ்வளவு செஞ்சோன்னு நம்மளை அடையாளப்படுத்த வேண்டாம். சமூகம் சார்ந்த பொருளாதாரம் சொல்லும்போது நம்ம அடையாளப்படுத்தணும். நம்ம வந்து இந்த சமுதாயம் செய்ய வேண்டிய கடமை. இந்த பிரபஞ்சங்கள் வந்து நம்மளை வந்து சரியான பாதையில கொண்டு போகும். இதுதான் ஒரு விஷயம். இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. பொருளாதாரம் வந்து மலேசியால தமிழர்கள் இருக்காங்க, இக்கட்டான சூழ்நிலை. இது ஒத்துக்க வேண்டிய விஷயம். எங்களுக்கு பாதிப்பு இங்க என்னன்னா சிறு தொழில் என்ன பாதிப்பு எங்களுக்குன்னா என்ன பாதிப்புனா எங்களுக்கு வந்து பங்களாதேஷ், ரோஹினியா, நேபாள் இவங்க தான் வந்து சிறு தொழில் எல்லாத்தையும் எடுத்துட்டு பெரிய அளவு போயிருக்காங்க. இங்குள்ள தமிழர்கள் வந்து இன்னும் 80 விழுக்காடு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறி வரணும். அடுத்த கட்டம் எப்படி போகணும், அந்த இடத்த தேர்ந்தெடுத்தா தமிழ்நாடு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு இடம், அற்புதமான இடம். சுந்தர் சார் மூலியமா, தமிழ்நாட்டு மூலியமா இப்ப வந்து நம்ம வந்து இந்த விஷயத்த செய்யறோம். இது எப்படி மகிழ்ச்சி. அதாவது சமூகம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த சமூகம் சார்ந்த பொருளாதாரத்துல இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய மக்கள் பிளஸ் வந்து சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய விவசாயிகள் அவருடைய பொருட்களை வந்து இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போய் மலேசியால ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சு செட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இதை வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளா ஏற்கனவே செஞ்சுட்டீங்க. அதாவது நான் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களை சந்திக்கும் போது ஒரு விஷயம் கேட்டேன். நீங்க உங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு கடை ஒண்ணு திறங்க அங்க, அதுக்கப்புறம் இங்கேருந்து பொருட்களை கொண்டு போகலாம், அப்பதான் வந்து ஒரு தனிப்பட்ட அடையாளம் பாட்ட முடியும்னு சொன்னபோது நீங்க அங்க போய் ஒரு தனியான ஒரு கடையை திறந்தீங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் மிஷின் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துட்டு போனோம். அதுக்கு உண்டான மூலப்பொருட்கள் எடுத்துட்டு போனோம். பாரம்பரிய பொருட்கள் அரிசி பிளஸ் மில்லட் ப்ராடக்ட் எல்லாமே இங்கேருந்து எடுத்துட்டு போனோம். இப்ப நீங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன்ல இது வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, உங்கள்கிட்ட தரமான பொருட்கள் இருந்தால் நீங்க அங்க வந்து எங்களுக்கு எங்களுடைய பிசினஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. அது குறிப்பா வந்து ஆன்லைன்ல பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்றது சொல்றீங்க. ஒன்று. இரண்டாவது, அதுக்கு உண்டான கட்டமைப்பு, அதுக்கு உண்டான லைசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு தமிழருக்கு ஒரு தமிழரா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க வந்து இதுல முன்னெடுத்திருக்கீங்க. இது இரண்டாவது. மூன்றாவது, நான் வந்து ப்ராடக்ட் வச்சிருக்கேன், பட் மலேசியால எனக்கு யாருமே தெரியாது, யாரை போய் கான்டாக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஐ திங்க் இந்த ஜூம் கால் இருக்கக்கூடிய 140 பேரும் சரி, இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்க மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்ன கேட்டா, யார்கிட்ட நம்பி வியாபாரத்தை கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அதுக்கு ஒரு பாலமா நீங்க இருக்க போறீங்க அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன். நான்காவது, தமிழ்நாட்டுல பொருட்கள் தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போடும் உங்க கட்டமைப்புல அப்படின்ற விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா சார்? நான் சொன்ன விஷயங்களும் சார் ரொம்ப கணக்கு. இப்ப வந்து ஒரு சின்ன சார், இப்ப எப்படி வந்து தமிழ்நாடு மலேசியா இன்னொரு நாடு போகுதுன்னா, இப்ப அதே கான்செப்ட் இப்ப இலங்கையில இருந்து வந்திருந்தாங்க. வந்து நம்மளோட உட்காந்து பேசும்போது அவங்களோட வந்து நம்மளோட வருமானத்தை பார்க்கல, நம்ம ப்ராடக்ட் பார்க்கல, சமூகம் சார்ந்த பொருளாதார பேசும்போது ரொம்ப அவங்க விருப்பமா இருந்துச்சு. சார் நாங்களாம் வந்து அங்க பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நாங்க காசை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல சார். நீங்க செய்ய முடியும் எங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவு, தமிழர்கள் பாரம்பரிய உணவு, அரிசி வகையில நீங்க வந்து எங்களுக்கு அங்க ஒரு செட்டப் பண்ணி கொடுங்க சார், காசு எல்லாம் நாங்க செலவு பண்றோன்னு இதே நீங்க சொன்னது வந்து மலேசியாவுக்கு வந்து அடுத்த நாடு வந்து இலங்கைக்கு கொண்டு போறோம். இந்த நம்ம 8ஆம் மாசம் 19ஆம் தேதி அதை பத்தி பேசுறோம். இலங்கைக்கு இதே மாதிரி கடையை செட்டப் பண்ண போறோம். இதே மாதிரி செட்டப் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம், என்னோட பொருட்கள் வந்து ஒரு 20 விழுக்காடு மலேசியால இருந்து வரும்.
தமிழ்நாட்டில இருந்து 60 விழுக்காடு பொருட்கள் சுந்தர் சார் டீம் அவங்க வந்து நேரடியாக அங்கே அனுப்புவாங்க. உங்களோட உள்நாட்டு பொருட்கள் வந்து அங்க வந்து ஒரு 25 விழுக்காடு இதெல்லாம் கலந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம செஞ்சிட்டோமா. அவங்க வந்து பணம் போட்டு அந்த வியாபாரம் பண்றது தெரியல, பணம் இருக்கு செய்ய தெரியல, செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க, உறுதிப்படுத்திட்டாங்க. நம்ம ஆகஸ்ட் வந்து கண்டிப்பா போகும்போது அதையும் வச்சு பேசுவோம். அப்ப அதோட அந்த தொடர்ச்சி வந்து மலேசியா டு இலங்கை வந்துருச்சு. இலங்கை டு எப்படி நம்ம பிலிப்பீன் கொண்டு போறதுன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அநேகமா வந்து இந்த அக்டோபர் 25 சந்திக்க போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாட்லயாச்சும் இந்த வியாபாரத்தை கொண்டு போய் சேர்த்தரணும். அப்ப அந்த மேடையில உட்காந்து நம்ம கலந்து பேசும்போது அந்த நம்ம கலந்துகிட்டது நம்ம சமூக சார்ந்த பொருளாதாரத்தை எடுத்தது வந்து அந்த முடிவு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதை செஞ்சு முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இப்ப வந்து சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சார், இப்ப எங்களோட ஆசைகள் என்ன, எங்களோட ஆசை, நம்மளோட ஆசை, தமிழர்களோட ஆசை என்ன? இப்ப வந்து வேர்ல்டு வைட்ல நம்ம பார்த்தீங்கன்னா 47 நாட்டுல இருக்குன்றோம். நம்மளுக்குன்னு ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இல்லை சார். நம்ம ஏன் அதை சிந்திக்க கூடாது? ஹைப்பர் மார்க்கெட் தமிழர்கள் சிறிய இதெல்லாம் வந்து இங்க வந்து ஹைப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க, சைனா பெரிய அளவுக்கு வச்சிருக்காங்க. நம்ம எல்லாமே ஒரே கொடைக்கில இருந்து ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட் திறந்து அதை வந்து வேர்ல்டு வைட்ல வந்து நம்ம இதுக்கு அங்கிட்டு வந்து அந்த மாதிரி தான் கொண்டு போகணும். வே ஹவுஸ் பிளஸ் ஹைப்பர் மார்க்கெட், அது உள்ளுக்கு வந்து தனித்தனியாலும் வரக்கூடாது. ஒரு 50 கடை சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நாட்டுல போயிட்டு அவங்களோட முதல் கொள்முதல் பண்ணி இடத்த ரெடி பண்ணி ஹைப்பர் மார்க்கெட், வே ஹவுஸ் பிளஸ் ஹைப்பர் மார்க்கெட் ஆன்லைன், இந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா எல்லாமே செதறாம நம்ம ஒரே இடத்துல இருக்கணும், ஒரு கொடைக்கில இருக்க முடியும். அப்பதான் வந்து நம்ம அடையாளத்த முடியும். நம்ம கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சங்களை வந்து நம்மளோட ஹைப்பர் மார்க்கெட் பேர் எப்படி ஒன்று வச்சுக்கலாம், நம்ம பேரை மாத்திக்கலாம், தமிழர் குரூப்னு வச்சுக்கலாம், தமிழர் குரூப்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஹைப்பர் மார்க்கெட் அடையாளப்படுத்தி நம்ம ஒரு ஹைப்பர் மார்க்கெட் திறக்கிறதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஆசைகள். நான் நினைக்கிறேன் வர இந்த 25 அக்டோபர் வந்து இதை பத்தி வந்து கண்டிப்பா நம்ம பேசுவோம், நடக்கும். அது கூடயும் சார் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே விஷயம் தான் சார், நீங்க என்ன செய்றீங்கன்னா 36 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க வந்து ஒவ்வொரு ஆளையும் தேர்ந்தெடுத்து நம்மளோட இப்ப வந்து மலேசியால இருந்து வரோம், நீங்க வந்து ஒரு செட்டப் பண்ணுங்க, ஒரு செட்டப் பண்ண வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி செட்டப் பண்ணிருங்க. அங்க உள்ளவங்களும் முதல் செட்டப் பண்ணி இதுதான் இந்த பொருள், இதுதான் நம்ம மற்ற ஊருக்கு கொண்டு போக போறோம்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதை ரெடி பண்ணுங்க. நான் வேணுமா ஒரு மாவட்டத்துக்கு சார்பில் நான் எடுத்து நானே ஒரு பிரான்ச்சைஸா எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. அப்போ ஒவ்வொரு டைரக்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் அந்த மாதிரி. அப்ப உலக லெவல்ல வரவங்க வந்து அவங்க வந்து தகவல் வந்தோம் நேரா நம்மளோட அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து கலந்து பேசணும்னு அடுத்த கட்ட முடிவு இந்த மாதிரி எங்க ஊர்ல செட்டப் பண்ண வரீங்களான்னு சார். ஏன்னா வழிகாட்டலா நம்ம இருக்கணும் என்னைக்குமே. ஏன்னா அதுதான் பெரிய விஷயம் சார். அந்த ஒரு செட்டப் பண்றதுதான் ஒரு சரியான விஷயம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு, சக்சஸ் பண்ணியாச்சு. அப்ப இந்த சூப்பர் மார்க்கெட் அதுக்கு அங்கிட்ட வந்து எப்படி இதுக்கு அங்கிட்ட நம்ம தாண்டி போய் இந்த 36 மாவட்டம் சேர்ந்து ஒரு ஹைப்பர் மார்க்கெட் எப்படி செய்யலான்ட்டு நம்ம அப்படி செய்வோம். இப்படி நம்ம செஞ்சோம் சார். இந்த தமிழ் சமுதாயம், தமிழோட சமூக சார்ந்த பொருளாதாரம் இது எப்படின்னா இந்த சித்தாந்தம், இந்த சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு போயிடுச்சுன்னா போதும் சார். நம்மளோட இதுக்கு மேல வந்து இந்த விஷயத்த பேச வேண்டாம். அந்த சமூகம் வந்து சிறப்பா போயிடும், அந்த தலைமுறைகள் சிறப்பா வந்துடும் சார். ஏன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம செஞ்சுதான் ஆகணும் சார். இது என்னோட ஆசைகள், அதை எப்படி சாத்தியமா பார்ப்போம். மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஒரு தமிழனா அங்க உட்கார்ந்துட்டு ஒரு அதாவது தமிழ் சமூகம் சார்ந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு ஹைப்பர் மார்க்கெட் லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை கூட. பட் அது இது வந்து ஒரு கை ஓசை வராது, ஒரு பல கைகள் சேர வேண்டும். அதோடைய முனைப்பு தான் இந்த 25ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 2 விதமா நான் உங்களுக்கு பதில் சொல்ல ஆசைப்படுறேன். நான் என்னுடைய நண்பர் திரு சசிகுமார் பிரதர்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு 26ஆம் தேதி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் பீப்புளை வந்து நம்ம 1-to-1 பாக்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு கலந்துரையாடல் பண்ணோம்னா அவங்க ப்ராடக்ட் என்ன, அவங்க என்ன பண்ண முடியும், என்ன எதிர்பார்ப்புல வாங்குறான்ட்டு 1-to-1க்கு ஏற்பாடு செய்யறதுக்கும் நான் வந்து ஐ கம் பேக் டு யூ. ஸோ நீங்க வருதுனால, நீங்களும் உங்க டீம் வருதுனால இங்க உட்கார்ந்து நம்ம டீட்டெயிலா பேசக்கூடிய ஏற்பாடு செய்வோம். இதை தாண்டி இந்த நிறுவனத்தை இந்த ப்ரோக்ராம் 25ஆவது ப்ரோக்ராமுக்கு வந்து கனடால இருந்தும் ஜப்பான்ல இருந்தும் அது போக வந்து யுஏஇல இருந்தும் நண்பர்கள் இங்க வர வச்சிருக்கேன். அவங்களோட சேர்ந்து பயணிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். அடுத்து 2வது நீங்க சொன்ன மாதிரி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நம்ம இலங்கையில சந்திக்க போறோம். இலங்கையில இதே விஷயத்த வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, நம்ம 25 வருதுக்குள்ள ஒரு 4 இடத்துல 4 கண்ட்ரில இதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்தாதான் இன்னும் பெருசா இந்த வியாபாரத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு நானும் சரி என்னுடைய நிறுவனமும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கின்றதுல என்ற ஆட்சேபனை இல்லை.
கண்டிப்பான அதாவது ஒரு வாரம் அங்கே இலங்கையில இருக்கும். 19ஆம் தேதி 23ஆம் தேதி 5 நாட்கள் இருக்கும். அதுல ஒரு 50 பேருக்கு வந்து மில்லட் சார்ந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2 நாள் கொடுக்குறோம். அது குறிப்பா வந்து அந்த அந்த டீம்ல இருந்து கூட 4-5 பேர் இந்த ஜூம் கால்ல இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடியவங்க, ஏதாவது வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல ஆர்வமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு 50 பேருக்கு தேர்ந்தெடுத்து நான் எங்க நிறுவனத்திலிருந்து ஒரு இலவசமா இந்த சர்வீஸை செய்ய போறோம். கண்டிப்பான முறையில சேர்ந்து ஜெயிக்கலாம். சோ நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம மலேசியால இருந்து பேசின திரு பாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட சமூகம் சார்ந்த பொருளாதாரத்தை எப்படி எடுத்து போறது அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவோட பயணம் பண்ணக்கூடிய தமிழர் வர்த்தக சங்கத்துடைய தலைவர் அவரோட நம்ம பேசணும். மிக்க மகிழ்ச்சி. நம்ம கொஸ்டின் ஆன்சர் நம்ம நிறைய நண்பர்கள் ரெடியா இருப்பாங்க. அதற்கு முன்னால ஒரே நிமிஷம் நான் வந்து 2 பேரை வெல்கம் பண்ணிடுறேன். என்னோட சிஸ்டர் ஈஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் ஈஸ்வரி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த காலை வேளையில பார்த்தது. கேமரா ஓபன் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட திரு பாலகிருஷ்ணன் சார் பேசுறது ரொம்ப சூப்பரா இருக்குது. அவரோட விஷனும் மிஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு. அது கண்டிப்பா அவரோட அந்த ஆசை, அந்த எண்ணங்கள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஈஸ்வரி. நம்மளோட கொஞ்ச நாட்கள்ல பல ஆண்டுகளா நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களோட பிசினஸும் இதோட இணைத்து நீங்களும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெண் தொழில் முனைவரா மலேசியால வளம் வரணும்ன்றது என்னுடைய ஆசைகள், வாழ்த்துக்கள். நன்றி குருஜி. வணக்கம் ஜி. குருஜி வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. வணக்கம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? கொஸ்டின் ஆன்சர் வரும்போது உங்களுடைய கொஸ்டின் எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்பீக்கருடைய கருத்துக்களை கேட்டுட்டு அப்புறம் கொஸ்டின் ஆன்சருக்குள்ள போலாம் சார். ப்ளீஸ் வெயிட். ஓவர் டு பாலகிருஷ்ணன் சார், யுவர் வியூஸ் ப்ளீஸ். அப்புறம் ஓகே, ஒரு விஷயம் தான் சார், இதை வந்து நான் இறுதி பண்ணிக்கிறேன் சார். இப்பயே நான் உறுதி கொடுத்துட்றேன். ஒரு 3-4 கம்பெனி வந்து நீங்க வந்து இந்த அக்டோபர் 25க்குள்ள நம்ம வரக்கூடிய இங்க வந்து வேவ்ஸ் ரெடி பண்ணி ஒரு 4 கம்பெனி ப்ராடக்ட் சேர்த்து செட்டப் பண்ணோட நான் எனி டைம் நான் வேலைகள் ஆரம்பிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நான் சொல்றது ஒரே விஷயம் தான். 95 விழுக்காடு தமிழர்கள் வந்து இன்னும் தொழிலில் வந்து இறங்கலை. வியாபார வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ள விஷயத்த வந்து செஞ்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை செஞ்சு நம்ம 25 அக்டோபர்ல சந்திக்கும் போது இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி நீ கிரீன் லைட் கொடுத்துட்றேன். எனி டைம் நீங்க எப்படி இந்த உங்களோட சம்மந்தப்பட்டவங்களே எங்களை கூப்பிடலாம். கண்டிப்பா அதுக்கு எல்லா வேலைகளும் நான் செஞ்சு கொடுக்குறேன் சார். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த தளத்துல இன்னொரு ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் இருங்க. உங்களை கூப்பிடுறோம் சார், உங்களுடைய ஆர்டர் பேஸ்ல கூப்பிடுறோம். ப்ளீஸ் வெயிட். ஸோ நண்பர்களே, தமிழகத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 36 பெண் தொழில் முனைவர்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இந்த தளத்தின் மூலமாக மலேசியாவுக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் நாங்க இந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறோம். 3 விஷயங்கள் மட்டும் உங்க தொழில் இருக்கான்னு மட்டும் பாருங்க. எங்களை கனெக்ட் பண்றதுக்கு முன்னால இந்த 3 விஷயங்கள் இல்லை என்றால் நீங்க எங்களோட கனெக்ட் பண்ணி டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒன்று, உங்க பொருள் அல்லது உங்க சர்வீஸ் வந்து உலக தரத்துல இருக்குதா அப்படின்ற விஷயத்த நீங்க ரீகன்ஃபார்ம் மட்டும் வாங்க. உலக தரத்துல இருந்தால் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்ல சார் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னா எங்களுடைய டைத்தை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். உலக தரத்துல இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகக்கூடிய பெரிய வாய்ப்பை பற்றி தான் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது, பிளெக்சிபிலிட்டி டு லேர்ன். சார் இந்த பொருளை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், தமிழ்நாட்டில் கொடுத்துட்டேன், அப்புறம் உங்க பிரச்சனை, அப்படி விடக்கூடாது. இதை வந்து நீங்க லேர்ன், எங்களோட கையை பிடிச்சி லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் நான் கூட்டு போறேன் வழிய நாங்க வந்து உங்களை எந்த இடத்துலயும் வந்து நான் விட்டுட்டு போகல. அப்போ உங்க ப்ராடக்டை வந்து உங்க குழந்தை, ப்ராடக்ட் வந்து உங்க குழந்தை, அந்த குழந்தைய வந்து எவ்வளவு பத்திரமா மலேசியா வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போகணுன்ற விஷயத்துக்கு நாங்க கைட் பண்ணுவோம். எல்லா ஆஸ்பெக்டும் கைட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கமிட்டடான பீப்புளோட இருக்கணும். இது இரண்டாவது. மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த ப்ராடக்டோ சர்வீஸோ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மிஷின்ஸா இருக்கட்டும், இங்க இருந்து பெரிஃபரல்ஸா இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும். பட் ஆனா எக்ஸ்போர்ட்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரைஸை வந்து அதிகமா பண்ணிக்கிறது. அது வந்து ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை. இது வந்து என்னுடைய 3 அனுபவங்களை நான் அந்த இடத்துல ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். உங்களுடைய ரீசனபிள் பிரைஸ், வியாபாரம் பண்றது பொருள் ஈட்டத்தான், வியாபாரம் பண்றது ப்ராஃபிட் பண்றது. ஆனா இந்த ப்ராஃபிட்ல வந்து ஒரு நியாயமான ப்ராஃபிட்டை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்க பொருட்கள்
தரமா இருந்தால் உலகம் முழுவதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது நம்ம எடுத்துட்டு போறோம். மிக்க மகிழ்ச்சி பாலகிருஷ்ணன் அவர்களே. கண்டிப்பான முறையில் 26ஆம் தேதி நாம் இந்த நபர்கள் யாரோ இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்வோம். அதுல நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை அடுத்த கட்டத்துக்கு 4 கண்ட்ரில எடுத்துட்டு போறதுக்குள்ள வாய்ப்பை நம்ம ரெடி பண்ணும். மிக்க மகிழ்ச்சி. ஸோ நண்பர்களே, இந்த தருணத்துல உங்களோட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தரா நம்ம கேட்கலாம். ஸோ தட் எவ்ரிபடி கெட் a chance to discuss with Mr. பாலகிருஷ்ணன். முதலாவதாக குணசீலன் பிரதர், நீங்க ஆர் தேர் இன் த ஃபர்ஸ்ட் லைன். ப்ளீஸ் ஓவர் டு யூ. யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். ஐயா வணக்கம் ஐயா. கரூர்ல இருந்து குணசீலன் பேசுறேன். நான் ஆக்சுவலா டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ மலேசியாவில் நாங்க எங்களோட பிசினஸ் நாங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேர் ஹவுஸ்ல நாங்க எங்களோட ப்ராடக்ட் ஸ்டாக் வச்சு பண்றது ஒன் ஆஃப் த ஆப்ஷனாகவும் பண்ணலாம். இன்னொன்னு அங்க ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அவங்கள ஏதாவது நீங்க கனெக்ட் பண்ணிவிட முடியுமா? அது ஏதாவது வாய்ப்பு இருக்குதா சார்? தாராளமா செய்யலாம் சார். கண்டிப்பா சார், தாராளமா செய்யலாம். அது மாதிரி பண்ணோம்னா நான் ஆக்சுவலா இப்போ என்னோட சைடு இருக்கிற ப்ராடக்ட் நாங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான், நல்ல ஹை தாராளமா குவாலிட்டி. செய்யலாம் சார், தாராளமா செய்யலாம். ஒரு சிக்கல் சார், இங்க மலேசியாவில் ஒரு சிக்கல் சார். நான் வெளிப்படைத்தனமே நான் பேச விரும்பல சார். அதிகமான பேர் டைரக்ட் டு டைரக்ட் வந்ததுனால சில சிக்கல் சார். இங்க ஒரு பேமெண்ட் பிரச்சனை, இந்த பிரச்சனை ரொம்ப பேர் இது. நம்ம என்ன செய்யறோம்னா, நீங்க டைரக்டா போகலாம், டைரக்டா போகலாம், உங்க பொருளை அனுப்பலாம், வருமானத்தை அங்க இது பண்ணலாம். ஆனா ஒரு 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 குழுவா நீங்க வரணும். ஒரு குழுன்னு வந்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய அமைப்பு, ஒரு பெரிய குழுவா இருக்கு. அவங்கள்ட்ட பொருள் வாங்கினா கொடுத்து ஆகணும். கண்டிப்பா இல்லைன்னா நம்மளுக்கு நாலு சிக்கல் வரணும். இன்னைக்கு ஒரு விஷயத்த இது எல்லாமே நான் பொருள் வாங்கணும். ஒரு சிலர் ரகசியமா போயிட்டு, நான் இந்த ஒரு வருஷம் பயிற்சி முடிச்சுட்டு இந்த சுந்தர் சாரோட எவ்வளோ பேர் சொல்றாங்க சார், அவங்க வாங்கிட்டு போயிட்டு பேமெண்ட் கொடுக்கல சார், ஆர்டர் பண்ணி பொருள் எடுக்கல சார். தனித்தனியா செய்யற ஆசை சார், தனித்தனியா என்னைக்குமே. இப்ப இதுதான் சிக்கல். இப்ப இங்க உள்ள சூழ்நிலையை நாங்க தான் சொல்லணும் சார். நம்ம எல்லாமே சொல்லிட முடியாது. எல்லா தமிழர்களும் சிறப்பா இருக்காங்க, எல்லாமே வருமானத்துல பேமெண்ட் சரியா கொடுக்குறாங்கன்னு நாங்க சொல்ல முடியாது. எந்த இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. இதை நம்ம பழைய மாதிரி செய்யாம அது ஒரு வே ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இதை பண்ணி நீங்க என்ன சொல்லலாம், உங்களோட பொருட்கள் அங்க இருக்கு, நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விடுவோம். நீங்க தான் அங்க இருக்க போறீங்க. அப்ப அந்த குழு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம், யாரு வரா, யாரு இன்ட்ரெஸ்ட் வரா போறாங்க. அப்ப அவங்களோட சட்ட என்னன்னா, நீங்க அவங்க பொருள் அங்க இருந்து அனுப்பலாம். அது உங்களுக்கு வியாபாரம் பெருசாகும், இன்னும் சௌகரியமா இருக்கும் உங்களோட இது. அதனாலதான் இந்த மாதிரி நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போலான்னு இருக்கோம். ஓகேங்க. இன்னைக்கு நீங்க சொன்னதுல எனக்கு அந்த ஒரு ஐடியா இருந்தது. அப்படில எங்க ஞான சஞ்சீவன குருகுலத்துல நிறைய தொழில் முனைவோர்கள் எல்லாமே இருக்கிறோம். எல்லா தொழிலையும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மல்டி ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு வேர் ஹவுஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம செயல்படுறது சௌரியமா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ நாங்க அதுக்கான பிளான் நாங்க பண்றோங்க ஐயா. உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. ரொம்ப சௌகரியமான விஷயம் சார். நீங்க இருக்கீங்க, உங்க மாதிரி 10 பேர் வந்தீங்கன்னா உட்காந்து பாக்குறோம். ஒரு இடத்துல வே ஹவுஸ், அதுல ஒரு 30 நாள் முடிச்சு அடுத்த கட்டம் 31ஆவது நாள் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதான். இது பெரிய ஒரு நீண்ட காலம் பெரிய விஷயம் இல்லை. என்ன அது பார்வை அழகா இருக்கும் சார். வரவங்க உங்க ப்ராடக்டை பாக்குறாங்க, அப்ப பாத்திர ப்ராடக்டும் பாக்குறாங்க, மிஷினரிங் ப்ராடக்டும் பாக்குறாங்க, ஐடி ப்ராடக்டும் பாக்குறாங்க. எல்லாமே அது இருக்கும். ஒரு கொடைக்கீழ நம்ம இருக்கோம். ஒரு கொடைக்கீழ இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கும் பாதுகாப்பு. அல்லது இன்னொருத்தவங்க இப்ப எப்படின்னா துணி பார்க்க தான் வராங்க ப்ராடக்ட். இப்ப ஐடி பாக்குறவங்க திடீர்னு அவங்க சிந்தனை துணி பார்க்கணும், அதே இடத்துல அந்த துணியை பார்க்கும்போது டபுள் வாடகை நம்மளுக்கு. ஏன்னா இந்த விஷயத்த இப்ப வேற மாதிரி நம்ம கொண்டு போகணும் சார். அப்பதான் வியாபாரத்தை கொஞ்சம் மாத்தணும். அது மத்தபடி ஒண்ணும் இல்லை சார். நீங்க வரலாம், பிரச்சனை இல்லை. நன்றிங்க. நன்றி. மிக்க மகிழ்ச்சி குணசீலன் பிரதர், வாழ்த்துக்கள். அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு சிவலிங்கம் சார், ஊட்டி. நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் ப்ளீஸ். ஐயா வணக்கம் ஐயா. நான் ஊட்டில இருந்து பேசுறேங்க. கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மில்லட் ட்ரெடிஷ்னல் ஃபுட், ஊட்டி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுல நான் லோக்கல்ல டொமஸ்டிக்ல பண்ணிட்டு இருந்தேன். அது பெரிய அளவுக்கு நம்ம பண்ண முடியல. அதை இப்போ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நீங்க இப்போ சொல்லும் போது எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அந்த வேர் ஹவுஸ்க்கோ அதை நம்ம ப்ராடக்ட் எடுத்து கொண்டு போய் அது டெவலப் பண்ணலாங்கிற ஒரு இது. அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன இதுங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அதை பண்ணிடலாங்க. எங்க சைட்ல ஓப்பன் சார். உங்களுக்கு முத வேலைகள் உங்களுக்கு என்ன சார், சுந்தர் சார் டீமோட கனெக்ட் பண்ணுங்க சார். அவங்க சில சட்டத்திட்டம்லாம் வச்சிருப்பாங்க சார். எப்படி போகணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், என்ன ரேட்டு பண்ணணும். அவங்க கிரீன் லைட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட நீங்க இணைஞ்சு செய்யலாம் சார். பிரச்சனை இல்லை சார். இது நம்ம சமூகம் சார்ந்த பொருளாக தான் செய்யறோம் சார். நீங்க செய்யறதுனால அதுல 4 பேத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அது தமிழகம் சேர்ந்ததா இருக்கும். இங்க வரவங்க தமிழர்கள் தான்.
இதை ஒரு புரிஞ்சுக்கணும். இங்க வர தமிழர்கள் எங்க இயக்க சார்பில் வருது, சாப்பிட்றவங்க தமிழர்கள் தான். அந்த அந்த வருமானத்தை வந்து நம்ம வந்து எடுத்து என்ன ஒரு பகுதியில் லாபத்தை வச்சுட்டு 80 விழுக்காடு திருப்பி தமிழ்நாட்டுக்கு திருப்பி ஓட்டணும் எங்களோட ஆசை. இதுதான் சமூக சார்ந்த பொருளாகும். புரியுதுங்களா? நான் மலிவா வேணும்ட்டு சைனால போய் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொருட்களை வந்து தமிழ்நாட்டை சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, திறமைசாலி இருக்காங்க, கொட்டி கிடக்குது சார். ஏன் அதை நம்ம விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போகணும்? புரியுதுங்களா? அப்போ உங்கனால வந்து சார் நீங்க வளர்றீங்க, அதுக்கு வந்து ஒரு 10 பேர் அது உள்ளுக்கு வந்து ஒரு சமூகம் நல்லா வளர்ச்சி அடையுது சார். அப்போ ஒரு சமூகம்னா உங்க பொருள் வருது, நான் ஒரு வெள்ளி சாப்பிட்றேன் சார். சுந்தர் சார் ஒரு டீம் அவங்களுக்கு ஒன்று இருக்கு. உங்க சார்பில் பாருங்க எத்தனை சமூகம் நல்லா இருக்கு. இந்த கான்செப்ட் நம்ம உருவாக்கிட்டோம் சார். முடியாது இல்லை, முடியும். நம்ம தெளிவா செஞ்சுட்டு வந்து வெற்றி நம்ம மாதிரி கண்டிப்பா. நான் இதோட வந்து பாத்தீங்கன்னா மற்ற இனத்துக்காரங்க மற்ற நாட்டுக்காரங்க இந்த கான்செப்ட் நம்மள்ட்ட இருந்து கத்துக்கிற சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும். கண்டிப்பா வாங்க சார், செய்யலாம். மில்லட் ப்ராடக்ட் தான் அது, நல்ல ரோஸ்டட். ஆமா, சிறுதானியங்கள் மில்லட் சொல்றீங்க, சிறுதானியங்கள். அதை வந்து இங்க வந்து நாங்க வந்து சிறுதானியங்கள் 7 விதமான சிறுதானியங்களுக்கு வச்சிருக்கோம். இட்லி, வடை, தோசை இதுலயும் வச்சிருக்கோம், சிறுதானியங்களையும் வச்சிருக்கோம். அரிசி வந்து 16 விதமான அரிசி வகைகள் வச்சிருக்கோம். பார்க்காது சில பேர் வரவங்க, சார் வாழ்நாள் ஃபுல்லா பார்க்காத அரிசி எல்லாம் எப்படி சார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதுதான் சமூக சிந்தனை, சமூக அக்கறை. தமிழ்நாட்டுல எல்லாமே கொட்டி கிடக்குது, நம்ம மற்ற ஊருக்கு போக வேண்டாம். அதை வந்து நம்ம காணா அடிக்கிறத வந்து வீட்டு எடுத்தாவே போதும் சார். நம்ம வந்து சிறப்பா இருக்கணும் சார். கண்டிப்பா நீங்க சுந்தர் சாரோ கான்டாக்ட் பண்ணுங்க, தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா அதை நம்ம செய்யலாம், முடியும். நான் உறுதி கொடுக்குறேன் சார். சரிங்க, நன்றி. மகிழ்ச்சி சிவலிங்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. லெட்ஸ் மூவ் ஆன் டு சிவசத்யா மேடம். வணக்கம், மகிழ்ச்சி. சிவசத்யா மேடம், ஓவர் டு யூ. சிஸ்டர் நீங்க பேச முடியுமா பாருங்க. சிவசத்யா சிஸ்டர். வணக்கம், நான் சிவசத்யா. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி இதை எடுத்துட்டு போற சத்யனாவுக்கும் சரி, சுந்தரனாவுக்கும், சுந்தரனாவே நானும் லாஸ்ட் 3.5 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு உமன் ஆண்டர்பிரனரை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு தேடுதல் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட போயிட்டு எப்படி உமன் ஆண்டர்பிரனர் அங்கிருந்து யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள். 2 கின்னஸ் சாதனை படைத்த ஆளுகள் 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு பாலா கூட ஒருங்கிணைஞ்சு இன்னும் நிறைய எங்களை மாதிரி இருக்கிற உமன் ஆண்டர்பிரனரை வந்து வெளியே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் எல்லாத்துக்கும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு தளம் இருக்கு, நான் வரேன், பேசுறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு தளம் இருக்குன்னு தெரியும், நான் என்னோட ப்ராடக்ட் எடுத்துட்டு போறேன். சுந்தரன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனோம்னா அவர் வந்து என்னோட ப்ராடக்ட் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போறக்கோ இல்ல கைட் பண்றக்கோ ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு தெரியும், நான் பண்றேன். இந்த மாதிரி தெரியாத நிறைய லேடிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் பழங்குடி மக்கள்ங்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் ஒரு அவ்வளோ அருமையான ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராடக்ட் நம்ம ஊருக்குள்ளேயே கூட சேல் பண்ண முடியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மூங்கில் அரிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்க அங்க போனோம்னா அவங்களுக்கு அது என்ன பண்றதுன்னே தெரியாம விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வந்து சுந்தர் சாரோட ஹெல்ப்ல அவரு பாலாவையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை வெளியே எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. இன்னொன்னு வந்து நம்ம இப்போ உமன் ஆண்டர்பிரனர் எடுத்து பண்றோம், எல்லாருமே பண்றாங்க. ஒரு 5 வருஷம் பண்றாங்க, ஒரு 6 வருஷம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களால குடும்ப சூழ்நிலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தினாலயோ அந்த இதை கன்டினியூ பண்ண முடியாம போயிருது. இந்த டைம்ல நம்ம எக்ஸ்போர்ட்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை அந்த டைம்ல வந்து என்ன மாதிரியான டிராபேக்ஸ், அதாவது நீங்க என்ன மாதிரி ஒரு சிக்கல்களை வந்து சந்திக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு உமன் ஆண்டர்பிரனரா அப்படின்ட்டு. என்னோட கேள்வி புரிஞ்சுதாங்கன்னா? புரியுது. பாலகிருஷ்ணன் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, then I'll continue from your answer. இதுக்கு வந்து சரி சொல்லுங்க சார். அதாவது சிவசத்யா சிஸ்டர், நாங்க வந்து தேடி அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு போன அந்த பாரம்பரியத்தை தேடி நாங்க நிறைய ப்ராடக்டை இன்வென்ட் பண்ணி உலகம் முழுவதும் செஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப சைலண்டா செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குறிப்பா ஒன்று சொன்னீங்க, மூங்கில் அரிசின்னு சொன்னீங்க. மூங்கில் அரிசியில பழங்குடி மக்களை நாங்களே நேர போய் பார்த்து, ஊட்டி பக்கத்துல இருக்கிறாங்க சரிங்களா, அங்கதான் அவங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து வாங்கி நம்ம மலேசியாவுக்கு அனுப்புறோம், மற்ற கண்ட்ரிக்கு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா. இதுல முக்கியமான 2 விஷயம் மட்டும் பார்க்கணுமா, உங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன அப்படின்ற விஷயம். ஓகே,
அண்ட் அதுக்கு உண்டான முனைப்பு என்ன, இது 2 விஷயம்தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இன்னைக்கு உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் ஃபுல்லா வந்து ரிக்குவயர்மெண்ட், உலகம் முழுவதும் ரிக்குவயர்மெண்ட் இவ்வளவு இருக்குது. இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம், சரிங்க, நம்ம தமிழ்நாட்டுல பொருட்களை வச்சுட்டு இருக்கோம். ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டு இந்த கனெக்டிங் டாட்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் பெரிய சிக்கலா இருக்குது. இந்த கனெக்டிங் டாட்ஸ்ல என்னை சந்திக்க வரக்கூடிய நபர்கள், ஓகே, நிறைய பேர் சார் எக்ஸ்போர்ட் நம்பி போனோம் சார், இவங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களை பணம் கொடுக்கல, நாங்க வந்து தொழில உட்கார்ந்துட்டோம், அந்த மாதிரி நிறைய கேட்டு 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 அது அது சரியான பாதையில போல அப்படின்ற கட்சத்துல இந்த கட்டமைப்பை உருவாக்குனாதான் சரியா வருன்றதுக்காக தான் இந்த அமைப்பை உருவாக்கி ஏறக்குறைய ஒரு 1 கோடி ரூபாய் வியாபாரத்தை செம்மையா செஞ்சிட்டோம், சரிங்களா. அதுல நிறைய சிக்கல் இருந்து அந்த சிக்கல்லாம் களைந்து இன்னைக்கு ஒரு சரியான பாதையை நாங்க தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துட்டோம். ஆனால் இத பண்றதுக்கு இந்த முனைப்புக்கு முன்னால வந்து அந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள் தானா நடந்துரும். நான் திரும்பவும் சொல்றேன், 26ஆம் தேதி நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் வாய்ப்பா கூட ஒரு சின்ன ஒரு செஷன் கூட வச்சுக்கலாம், அல்லது வந்து ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயாவது மீட் பண்ற மாதிரி ஏற்பாடு செய்திருந்தால் நம்ம ஞான சஞ்சீவ் குரூப் வழியாக வந்து இதை ஏற்பாடு செய்யறதுக்கு நான் சசி பிரதர்கிட்ட பேசுறேன். அப்போ ப்ராடக்ட் யாரெல்லாம் வச்சிருக்காங்க, என்னெல்லாம் சர்வீஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த, என்ன செய்யணும் எக்ஸ்போர்ட்ல, என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த இன்னும் டீட்டெயிலா பேசினா இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவான ஒரு மன சிந்தனையோட ஒரு லாங் டேர்ம் அசோசியேஷன்ல நம்ம பயணிக்கணும்ன்ற ஒரு மனப்பாங்கோடு போனா கண்டிப்பான முறையில வெற்றி நம்மளை விட்டு கழிவ போகாது. அதுக்குதான் வந்து இந்த ஒருமித்த கருத்துல தான் வந்து நானும் சரி, சசி பிரதரும் சரி, பாலகிருஷ்ணனும் சரி, நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாக்குறது 2 பேர் 3 பேர் பாக்குறீங்க, பட் எனக்கு பின்னால பெரிய படைகளே இயங்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம், நீங்க தமிழ்நாட்டுல என்ன என்ஜாய் பண்றீங்களோ அதை அப்படியே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். முருங்கை இலை வந்து எப்படி கேட்கறாங்கன்னா, ஆஸ்திரேலியால, சார் நீங்க எப்படி ஃப்ரெஷ்ஷா நீங்க சாப்பிட்றதுக்கு நீங்க பறிச்சு உடனே நீங்க குழம்பு வச்சு சாப்பிட்றீங்களோ அது எனக்கு வேணும்ன்றாங்க. அந்த லீஃப் வந்து கீழே ஒரு லீஃப் கூட வந்து விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி வேணும் கேட்குறாங்க. இன்னைக்கு நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஏன்னா கரூர் மாவட்டத்துல இருந்து ஒரு என்ன சொல்றது, முருங்கையை வந்து ஒரு தரமான முருங்கையை வளர்த்து அதை வந்து இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அடுத்த 36 மணி நேரத்துல ஆஸ்திரேலியா அனுப்பிடும். அங்க உள்ள பேக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த லீஃபை தூக்குனாங்கன்னா அந்த காம்போட லீஃபோட வருது. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி அவைலபிளா இருக்குது. ஸோ இன்னைக்கு பணம் பெருசு இல்ல, மனம் தான் பெருசு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லுவாங்க, சேர்ந்து சேர்க்கலாம். பட் அதுக்கு மக்கள் நம்மளோட நாடி வர்றவங்க யாருமே வந்து தோத்துறக்கூடாது, அவங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுன்ற பிளாட்ஃபார்ம் தான் இது சத்யா மேடம். கண்டிப்பா சேர்ந்து பயணிக்கலாம். ப்ராப்ளம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் இருந்தா போதும். அது மட்டும் இருந்தால் கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்க ஏற்பாடு செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். ஓவர் பாலகிருஷ்ணன் சார், நீங்க வாண்ட் ஆட் எனிதிங்? இல்ல, இப்ப இந்த மேடம் சொன்னது வந்து ஒரே விஷயம் தான். ஒரு சிலர் வந்து 5 வருஷம் இருக்காங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, உள்ளூர்லயே அவங்க தரமான பொருள் விற்க முடியலன்னு. இப்ப ஒரே விஷயம் தான், அந்த அடுத்த கட்ட மாற்றம் வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா மாவட்டத்திலயும் நம்மளோட மில்லட் சம்மந்தப்பட்டதுல வந்து ஒரு இடம் இருக்கணும், பயிற்சி மையமா இருக்கணும். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கணும். சூப்பர் மார்க்கெட் என்னன்னா நம்மளோட மையத்துக்கு வந்து சுற்றுச்சூழலோட வருமானம் அது உள்ளுக்கு வரணும், நம்ம வந்து வருமானம் வரணும். அங்க உள்ளவங்களோட அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களை அங்க வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும் பொருள். அவங்க ரொம்ப தூரம் வந்துட்டு ஒரு சென்னைக்கோ ஒரு கோயம்புத்தூருக்கு நேரடியாக வர வேண்டும். இது அடுத்த கட்டம், இதை நம்ம சிந்திப்போம். அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க யாருமே விட்டு போகாம இருக்கோம், நம்ம சிறப்பாக செய்யலாம். அது மகிழ்ச்சி சிஸ்டர், நம்ம நேரம் சந்திக்கும் போது இன்னும் டீட்டெயிலா பேசுவோம், என்னென்ன பண்ண முடியும் சொல்லிட்டு. மகிழ்ச்சி சிஸ்டர், தேங்க்யூ. கண்டிப்பா ஒரு குழுவா வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல வரீங்க, கரெக்ட்டுங்களா? ஒரு டீம் ஒர்க் மட்டும்தாங்க ஜெயிக்கும். நீங்க என்ன செய்ய போறீங்க, நாங்க என்ன செய்ய போறோம், மலேசியா என்ன செய்ய போறாங்க, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஞான சஞ்சீவ குருகுலம் என்ன பண்ண போறாங்க, இந்த கிளாரிட்டி ஆஃப் ஒர்க்கை கரெக்டா பிரிச்சு வேலை செஞ்சால் இங்கே தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? திரும்ப சசி பிரதர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் கடந்த 3 மாதம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் நிறைய கனெக்ட் கொடுக்கும் பிரதர், நிறைய பேர் உருவாக்கும், அந்த உருவாக்கத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத திரும்ப இந்த வலியுறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நம்ம நாங்களும் எங்க டீமும் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஜேர்னில வந்து இன்வால்வ் பண்ணி சிரமமா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இந்த எண்ணங்கள் கரெக்டா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும், என்னுடைய ஆழமான சிந்தனை. கண்டிப்பா சேர்ந்து பயணிக்கும். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு நவநீத கிருஷ்ணன் பிரதர். நவநீத குமரன், சாரி. ரொம்ப சந்தோஷம் சார், வணக்கம்.
எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சர்வீஸ்னு லாஃபர் யோகா அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நம்ம மலேசியா இப்போ இந்த மாதிரி ஃபாரின் போகும்போது சாதாரணமாக இங்கிலீஷ் இருந்தால் போதுமா, இல்லை நம்ம அந்த இது ப்ராடக்ட்னா நம்ம ப்ராடக்ட் வித்துடலாம், சர்வீஸும் போது அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு எந்த மாதிரி தெரியணும், மலேசியாவில் எந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் பழகணுமா, இதில் அது நம்ம சீக்கிரம் பழகிக்கலாமா? இல்லை சார், இல்லை சார், இது ரொம்ப சௌகரியம் சார். வேர்ல்டு வைட் தமிழ் வந்து உலக லெவலில் இது இருக்கு, எல்லாம் விருப்பப்படுறாங்க. எப்படி ஒரு சைனீஸ், எப்படி ஒரு ஜப்பான் அவங்க மொழி முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு சைனீஸ் ஒரு ஜப்பான் அவங்க மொழி முக்கியம் கொடுத்து என்னால் முடியும்னு போறாங்களோ, தமிழர்கள் என்னைக்குமே நம்ம அந்த சிந்தனை தான் இருக்கணும் சார். தமிழர்கள் நம்ம ஒரு தமிழை எடுத்துட்டு போயிட்டு உலக லெவலில் ஆளலாம் சார். ஒரு ஜப்பான் நீங்க போனீங்கன்னா எங்க போனோட ஜப்பான் அவங்க மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போனோன்னா அவங்க வந்து அது மாறிடுவாங்க. இங்க வந்து தமிழும் ஆங்கிலமும் எடுத்துட்டு வந்தா போதும் சார், அது ஒண்ணுமே இல்லை சார். தமிழும் ஆங்கிலம் எடுத்துட்டு வந்தா போதும். இங்க வந்து மொழிக்கோட திறமைக்கு தான் மதிப்பு கிடைக்கும். கண்டிப்பா வாங்க சார், நம்ம செய்யலாம். ஓகே, சர்வீஸ்க்கு நம்ம நல்ல ஓப்பனிங் இருக்கா சார்? நம்ம அங்கேயே மலேசியால நல்ல ஓப்பனிங் இருக்கா சார்? ரொம்ப 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 இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சார், ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி என்ன மாதிரி எப்படி இருக்கும் கட்டமைப்பு அப்படின்ட்டு கண்டிப்பா ரொம்ப இருக்கு சார். இப்படிதான் சொல்ல வரேன் சார். எல்லாம் இது எல்லாமே நம்ம விட்டு போயிருக்கு சார். நம்ம ஒரு கொடைக்கீழ இருந்து வச்சுங்களேன், நம்ம வந்து நம்மளோட பார்க்க வேண்டிய மத்த எண்ணம், நம்மளை பார்க்க வேண்டிய பார்வை வித்தியாசமா இருக்கு சார். எல்லா திறமைகளும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே தனித்தனியா இருக்கு சார். நம்ம ஒரு கொடைக்கீழ வந்தாதான் அது சிறப்பா இருக்கும் சார். நீங்க ப்ராடக்ட் வந்து எல்லாரும் வேர் ஹவுஸ்ல வரலாங்கிறீங்க சார். இப்போ நம்ம சர்வீஸ் பேஸ்ட் வரவங்க எந்த மாதிரி பண்ணலாங்க சார்? சர்வீஸ் வந்து என்ன மாதிரி சர்வீஸ்ன்னு சொல்லுங்க சார். அதான் சார், லாஃபர் யோகா அண்ட் லாஃபர் யோகா பண்ணிட்டு இருக்கோம் சார், திருப்பி யோகா. அது வந்து எதை சம்மந்தப்பட்டது இங்க அமைப்பு இருக்கு சார். அந்த அமைப்போட கலந்து நம்ம செய்யலாம் சார். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சார். இங்க எந்தெந்த துறையோ அந்த துறையோட நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். எந்தெந்த துறையுமே அப்ப இப்ப எல்லாமே காத்திருக்காங்க, திறமைகளை வச்சுட்டு காத்திருக்காங்க. யாரும் வரமாட்டாங்க, அவங்களோட இணைஞ்சு வேலை செய்யணுமா அந்த மாதிரின்னு. அந்த மாதிரிதான் இந்த ஒரு தளத்தை வந்து அப்படிதான் கொண்டு போறோம் இருக்கு சார். அப்படி நீங்க தேடுற இடம் கிடைக்கல வச்சுக்கலாம், தேடுற இடம் கிடைக்கல வச்சுக்கலாம், நம்மளே டெவலப் பண்ணுவோம் சார். அது வந்து பெரிய விஷயமே இல்லையா. நம்ம தமிழ்நாடு முடியாத என்ன விஷயம் இருக்கு சார். அதான் சார் என்னோட கேள்வி வந்து, இப்போ நம்ம தமிழர் வந்து உங்க சர்டன் பெர்சன்டேஜ் தான் இருப்பான். இது வந்து யூனிவர்சல் இதுதான், யோகா அண்ட் லாஃபர் யோகாங்கிறது யூனிவர்ஸ் தான். தமிழ் இங்கிலீஷ் லைட்டா இருந்தாவே போதும். ஸோ அதுக்காக தான் கேட்க நம்ம அங்க வந்து இல்லை சார், இது போதும் சார். களம் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் சார். நம்ம எவ்வளவுதான் நம்ம எல்லாரும் ஃபுல்லா பண்ணோட களமும் சந்திக்கிற மக்கள் தான் நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்போம். அங்கதான் வந்து நம்ம முழுமையை அடைய முடியும். தவிர எந்த ஒரு விஷயமும் 100 விழுக்காடு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டாந்து செலுத்திட முடியாது சார். களத்துல தான் நமக்கு சந்திக்க முடியும். களம் தான் நம்மளுக்கு தெரியும், சூழ்நிலை தான் நம்மளை வந்து ஒருநிலைப்படுத்தும் சார். அது வந்து எங்களோட நம்பிக்கை சார். வாங்க, கண்டிப்பா முடியும். ஆனா இந்த நோக்கம் மக்கள் சார்ந்ததா இருக்கணும், சக்சஸ். ஏன்னா நம்மள சுத்தி எல்லாமே பிரபஞ்சங்கள் தான் இருக்கு. பிரபஞ்சங்கள் நம்பிக்கை, நம்ம பிரபஞ்சங்கள் நல்ல விஷயம் சொந்திச்சுமா அது ஏதோ ஒரு குழப்படியே வராது சார். சிறப்பா போலாம் சார். மகிழ்ச்சி நமது குமரன், மிக மகிழ்ச்சி. லெட்ஸ் மூவ் ஆன் டு மாதேஸ்வரன் பிரதர். வணக்கம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மாதேஸ்வரன் பிரதர். வணக்கம் குருஜி. சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஞான சஞ்சீவி குருகுலத்து மூலியமா பேசுறேன். மாதேஸ்வரன் அண்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு அண்ட் ஜெம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்க இங்க சென்னையில இப்போ நாங்க மலேசியாவுக்கு இந்த தொழில் அங்க ஏதாவது ஷிஃப்ட் பண்ண முடியுங்களா, இல்ல பண்ண முடியுமா சார்? எந்த தொழில் சார்? நாங்க சென்னையில இங்க ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு அண்ட் ஜெம்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம சுந்தர் சார் கூட சேர்ந்து இங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஞான சஞ்சீவி குருகுலத்துல இருக்கிறேன். சரி, இப்ப முதல் வாய்ப்பு நீங்க பார்த்து என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் டவுன் வந்து அழகா செய்யலாம் சார். அது வந்து மக்கள் வந்து நீங்க வந்து விதவிதமா அணியணும், வரணும், அவங்க வந்து அலங்காரப்படுத்திக்கணும் தான் ரொம்ப மக்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்கள அலங்காரப்படுத்திக்கணும்னு அப்ப வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது வந்து இன்னைக்கு கோல் வந்து வேர்ல்ட் வைடோட விஷயம் சார். ரொம்ப பேர் இங்க களத்துல இருக்காங்க, வராங்க. இருக்கிற இதோட நம்ம போயிட்டு இருந்தோமா அது வந்து நம்ம கொஞ்சம் தரமாட்டமா போகும். இந்த ஜேம்ஸ் டவுன்லாம் வந்து ரொம்ப புதுமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா வந்து மக்கள் வந்து அது மேல வருவாங்க சார். நீங்க அதை அப்படி பார்க்கலாம். அது மூலியமா நீ வரும்போது அனுபவம் உங்களுக்கு கிடைச்சோன்னா சூழ்நிலை வந்து இந்த கட்டமைப்பு இங்க என்ன தேவைன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன செய்யலான்ட்டு. அந்த மாதிரி செய்யலாம் சார். எங்களை வழி நடத்துறது சுந்தர் பிரதரும் சசிகுமார் குருஜியும் தான் சார் எங்களை வழி நடத்துறது. ஸோ அவங்கள வச்சுதான் நாங்க அங்க வரதுக்கு பிளான் பண்றோம். கண்டிப்பா சார். அதுதான் எதுவுமே நம்ம ஒரு என்ன கேட்டா சார், 10 பேர் ஒண்ணு செஞ்சிருக்காங்க, 11 நம்ம கூறக்கூடாது சார். என்னையெல்லாம் கேட்டோமா
அது இருக்கட்டும். ஆனா செய்யாத ஒரு விஷயத்த செய்யறதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு நம்ம தான் மாஸ்டர், நம்ம தான் அடித்தளம். அப்ப அதுக்கு மாஸ்டர் நம்ம தான், நம்ம சொல்றதா விஷயங்கள். என்னைக்குமே நம்ம தமிழர்கள் எது செஞ்சாலும் ஒரு சாதனையா செய்யணும். ஒரு புதுமையான ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயத்த போய் நம்ம தொடரணும். செஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த இல்லைங்க, இல்லாத விஷயம், செய்யாத விஷயம், இல்லாத இடத்த அப்படி நம்ம போகுது சார். நம்மளோட மாற்றம் பெரிய விஷயம் இருக்கு சார், நம்மளால செய்ய முடியும் அப்படி. அங்க ஜேம்ஸுக்கு வரவேற்பு இருக்காது சார்? இல்ல சார், ஜேம்ஸ் டோன் வரவேற்பு எப்படின்னா நம்ம அந்த வரவேற்பை கொண்டாடணும் சார். ஏன்னா இது எல்லாமே எல்லா இடத்துலயும் சைனால இருக்கு, ஹாங்காங்ல இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து வரப்போகும்போது அந்த தமிழர்கள் வந்து பார்க்க வேண்டிய பார்வை வேற, மற்ற இடத்து உள்ளுக்கு வர்றதுக்கு பார்க்க வேண்டிய பார்வை எப்படி நம்ம கொண்டு சேர்க்கிறோம், எப்படி கொண்டு சேர்க்கிறோம், அதை அந்த பொருட்களை வந்து எப்படி சேர்க்கிறோம், நம்மளோட அதை சேர்க்கிற முறை தான் இருக்கு. அதுல வந்து பார்த்தப்ப சுந்தர் சார் நிறைய பயிற்சி பண்ணியிருக்காரு, வந்திருக்காரு. நானும் நிறைய விஷயத்த பார்த்திருக்கேன். கண்டிப்பா வந்து அது அடுத்த கட்டம் வந்து நீங்க கண்டிப்பா அதுல வரலாம் சார். அது வந்து இஷ்யூ கிடையாது சார். எவ்வளையோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்தாலும் தெரியும் முடியும். இன்னையோட மக்கள், மனுஷாவோட மக்கள் என்னன்னா, அந்த பெண்கள் வர்றது அதிகமா வந்து அவங்க அலங்காரப்படுத்துறது தான் ஆசைப்படுறாங்க. அவங்களை அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு இது நம்ம ஜேம்ஸ் டோன் வந்து அது ரொம்ப முக்கியமா இருக்கும். இது சரியான தவறு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மலேஸ்வரன் பிரதர், ஒரு விஷயம் ஆன்சர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து பொருட்கள் போனால் வாங்குறதுக்கு நிறைய இந்தியன் ரெடியா இருக்காங்க, மலைய மக்கள் ரெடியா இருக்காங்க, சைனீஸ் ரெடியா இருக்காங்க, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு பெரிய சேலஞ்சா இருக்குது, சரிங்களா? அது நம்ம கட்டமைப்புல கொண்டு வரணும் தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து இன்னைக்கு மேட்டரை தவிர, இன்னைக்கு அவைலபிலிட்டி இல்லாதனால வேற வழி இல்லாம மற்ற நாடுகளுடைய ப்ராடக்டை நாடி போறாங்க. நம்ம இங்க அவைலபிளா வச்சோம், ஒரு கொடையின் கீழே எல்லா ப்ராடக்ட் கொண்டு வந்தால் கண்டிப்பான முறையில இதுக்கு உண்டான கஸ்டமர் இருக்கத்தான் செய்யறாங்க. பட் அதுக்கு உண்டான ஒரு சிறு முயற்சி தான் இது. கண்டிப்பான முறையில இதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். பார்க்கலாம். ரொம்ப நன்றி மாதேஸ்வரன் பிரதர், மிக மகிழ்ச்சி. லெட்ஸ் மூவ் ஆன் டு அருள்குமரன் பிரதர். வணக்கம். வணக்கம் வணக்கம்ண்ணா. ஒரே ஒரு விஷயம், எனக்கு மைண்ட் பேரியர் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வரேன் இந்த செஷன்ல. ஏன்னா இப்போ நான் தமிழர் ஒரு ஃபோரம் மீட்டிங்க்கு தான் வந்திருக்கேன். வாரம் இது வந்து சனிக்கிழமை கூடுறோம் சென்னையில் ஒரு 20 இடத்துல. நான் கூட அந்த தமிழருக்கு இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா சின்னதாக வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இப்போ பாலா சார் உங்கள் மூலயமா வந்து எவ்வளோ வெளிநாட்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த தமிழருக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான குழு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நான் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, நவீன் ப்ரோ கேட்ட மாதிரி தான், நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கோச்சாக இருக்கேன். நிறைய பேருக்கு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு 50 கோடி ரூபா காப்பாற்றி கொடுத்துருக்கோம். தப்பான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு அமைப்பு சப்போர்ட் பண்ணுமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பண்றதுல வெறும் எஜுகேட் பண்றோம், ஹேண்ட் ஹோல்டு பண்றோம். ஒரு குழந்தைய கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அதை வந்து ஒரு 10 வயசு பையனுக்கு புரியுற மாதிரி அந்த, ஏன்னா இது ஒரு பெரிய மாயை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட், அது ஒரு கேம்பிளிங்னு. அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் ஒரு 18 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கேன். தட் மீன்ஸ் ஃப்ரீடமாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ அதுதான் சார், அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நம்ம வந்து எப்படி இணையலாம், எப்படி தொடர்பு வரணும் அப்படின்ட்டு. இந்த விஷயம் நீ பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இது தேவையான ஒரு விஷயம் சார். ஆனா நம்ம தமிழர்கள் என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு விஷயத்த நம்ம தொலைச்சிட்டு மற்றவங்க வெண்டு வந்தோன்னு தான் நம்ம அதில் போய் நிற்போம். ஆரம்பத்திலே அதை மிந்திக்க மாட்டோம். நம்ம அதிகமான பேர் அவங்க ஒரு தயக்கம், இது என்ன ஆயிருமா இது ஆயிருமான்னு செய்யாத மணிக்கு ஒரு தயக்கமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து பயிற்சி நீங்க நடத்தலாம், ஆன்லைன் பயிற்சி நடத்தலாம். முதல்ல நீங்க வந்து ஆன்லைன் பயிற்சி நடத்தலாம், அதுக்குள்ள ஆட்களை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்காகட்டு உங்களுக்கு சிரமம் முடிச்சுன்னா நேரடி பயிற்சி நடத்தலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். இவங்க தான் அடுத்த கட்டம் வந்து நம்ம பொருளாதாரத்தை கொண்டு போறவங்க. இவங்க வந்து எல்லா இடத்துலயும் கையை வைக்கணும். நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது, இது எல்லாமே இருக்கணும். ஆனா கொண்டு போறது சாதா நீங்க உங்க மாதிரி யாரும் பயிற்சி கொடுக்குறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சமூகம் சார்ந்த பயிற்சி இருக்கனால அதுக்கு பின்னால் வந்து உண்மையான ஒரு விஷயத்த கற்றுக் கொடுப்பீங்க. எங்களை கேட்டீங்கன்னா இது ரொம்ப தேவையான விஷயம் சார். இன்னைக்கு இங்கேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கேம் வர்றது, இது ஷேரு தெரியாம தப்பா வச்சு எவ்வளவு பணத்தை இழந்து, அதிகமான தமிழர்களை வந்து இழந்து அவங்களோட சொத்து எல்லாம் இழக்கப்பட்டிருக்கு சார். இதுக்கு பின்னால் அவங்க சரியான பயிற்சியும் சரியான வழிகாட்டு இல்லாத சார். அப்ப இந்த இடத்துல வந்து தமிழர்கள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 95 விழுக்காடு தெரியாம தான் இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா இந்த சர்வீஸ் எல்லாமே செய்யலாம் சார். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். நன்றி சார். நிச்சயமா நான் சுந்தரன்கிட்ட பேசிட்டு நான் உங்களை கனெக்ட் பண்றேங்க. நன்றி. ரொம்ப நன்றி. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய 20 பேரும் வந்து இந்த அக்டோபர் 25ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்க்கு வாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து இதுல இந்த குரூப்ல போட்டிருக்காங்க. வாங்க. நேரடியா பார்க்கும்போது தான்
இந்த தளம் அதாவது எப்படி இயங்குது, இந்த மிஷன் மில்லியனர் தளம் எப்படி இயங்குது, இதுல நீங்க எப்படி இணைத்துக் கொள்ள முடியும், இதுல இருந்து எப்படி பெனிஃபிட் எடுத்துக்க முடியும் அப்படின்றதுக்கு நீங்க அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாதான் அதோட கிளாரிட்டி தெரியும். 25ஆம் தேதி இந்த நபர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் நேரம் சந்திக்க வாய்ப்பு இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்க சொன்னீங்களா தமிழருக்கு அங்கீகாரம் இல்லை, அங்கீகாரம் இல்லை இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் சார். நான் என்ன செஞ்சேன் இந்த தமிழுக்கு, அந்த விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இன்றைக்கு நான் சொல்றேங்க, நிறைய ஏன்னா அதாவது மேலை நாடுகள் நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்றேன். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து அல்லது இந்தியால இருந்து இந்தியன் பிளாகோட நீங்க வந்து அதை அட்டன் பண்ணீங்கன்னா உலக நாடுகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குது. அதுக்கு நான் சாட்சி. கொரோனாவுக்கு முன்னால காலகட்டங்கள், அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால வந்து இந்தியன் அப்படின்னாலே வந்து ஒரு பெருசா வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அது தமிழ்நாடு அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் கொரோனா தலையெழுத்தே மாறிடுச்சு. தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஆணித்தரமான விஷயம் நடந்திருக்குது. ஒரு இந்தியன் பிளாக் வச்சுட்டு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணனா, எஸ் தெர் இஸ் இந்தியன், லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை இன்று இந்தியன் பீப்புளுக்கு வந்து ஒரு அங்கீகாரமா கிடைச்சிருக்கு. இதை இந்த தருணத்துல இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போறது அப்படின்ற விஷயம் தான் யோசிக்கணும் ஒழிய, இல்ல தமிழ்நாடுக்கு மரியாதை இல்லை, இந்தியன் மரியாதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் நான் என்ன செய்தேன், அதுல என்ன இம்பாக்ட் கொடுத்தன்ற விஷயத்துக்கான போராட்டம் தான் இது. அதுக்குண்டான களம் தான் இது. எல்லாம் சேர்ந்து ஜெயிக்கலாம். அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு தான் வந்து திரு சசி பிரதர் இந்த மிஷன் மில்லியனர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்திருக்காரு. லெட்ஸ் ஜாயின்ட்லி வின் அஸ் எ டீம்ங்க. ரொம்ப மகிழ்ச்சி. விஜயகுமார் பிரதர், ஓவர் டு யூ. அருள்குமார் பிரதர். வாழ்க வளமுடன். என் பேர் விஜயகுமார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் சார், நல்லா சிறப்பா இருக்கு சார். ஞான சஞ்சீவனம் குருகுலத்துல ஒரு 8 மாசமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. மிஷன் மில்லியனர்ல நானும் ஒரு கிளப்ல நானும் ஒரு அங்கத்துல இருக்கேன். ஸோ நான் வந்து திருப்பூர்ல வந்து கார்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேங்க, அண்டர் கார்மெண்ட்ஸ். ஸோ அந்த அண்டர் கார்மெண்ட்ஸுக்கு வந்து நம்ம மலேசியா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விங்க. இதுல வந்து டிக்சல், ரெனோமா, பிங்க் பேண்டோ, என்கே காட்டன் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேங்க. ஸோ நம்ம வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் புது நேம்ல உள்ள வரும்போது அது எப்படி இருக்கும், அதுக்கு மார்க்கெட் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேள்விங்க. ஓகே சார், இதுக்கு ஒரே விஷயம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மள வந்து 25 வந்து சந்திக்க போகும்போது உங்களோட என்ன விஷயங்கள், என்ன செய்ய போறோம், எப்படி செய்யலாம், இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சம்மந்தப்பட்டவங்க நான் சுந்தர் சாரோட கலந்து பேசுகிறேன். ஒவ்வொரு துறையை சம்மந்தப்பட்டவங்களும் இங்கிருந்து நாங்கள் அழைச்சிட்டு வர முயற்சி பண்றோம். அந்த நம்ம நேரடியாக உட்காந்து பேசி அவங்களோட உட்காந்து பேசும்போது அந்த துறை சம்மந்தப்பட்டவங்க அதை பத்தி வளர்க்கனா அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த களத்தை வந்து நாங்க உருவாக்கி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேங்க. பாலகிருஷ்ணன் சார், எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. இப்போ நீங்க 25ஆம் தேதி வருவது வந்து நீங்க தனியா வரீங்களா, உங்க குழுக்களோட வரீங்களா? அந்த குழுக்கள் வந்தாங்கன்னா எந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட மக்கள் வராங்களா அல்லது பிசினஸ் சம்பந்தப்பட்ட வராங்களா, எந்த மாதிரி மக்கள் வராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டீமை கனெக்ட் பண்றதுக்கு எதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதிகமா வந்து இன்னைக்கு முத வந்து நம்ம இயக்க சார்பில் தான் வரோம். அதிகமான இயக்க சார்பில் ஏறக்குறை வந்து நம்ம ஒரு 10 to 6 பேர் வருவோம். 10ல இருந்து 6 பேர் நம்ம 25. ஒண்ணு வந்து நம்ம அடிப்படை விஷயமா சமூக சார்ந்த பொருளாதாரம் தான். சமூக சார்ந்த பொருளாதாரம் நம்ம வரப்போ வந்து எதே ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அங்க ஏற்கனவே நான் வந்து முதல் நிகழ்ச்சியிலே சொன்னேன். இன்னைக்கே நான் சொல்றேன் 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆர்டர்ஸ் இங்கே கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிருந்தா அதுல இருந்து நம்ம தொடர்ந்துச்சு. எதுவுமே தயக்கமா இருக்கக்கூடாது. அது அந்த 25 களத்தை வந்து எல்லாமே இருக்கட்டும், எல்லா சேவிங்ஸும் நம்ம இருக்கட்டும். நம்மளால என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதோ நம்ம எடுத்துக்கோம், தெரியாத வந்து நம்ம கத்துக்கிட்டு அது சம்மந்தப்பட்டவங்க அப்புறம் கனெக்ட் பண்ணி விடுவோம். அப்ப நம்ம வந்து எல்லா சம்மந்தப்பட்டவங்க இந்த குரூப்ல இருக்க எல்லாமே 25 கலக்காரமாக நம்ம பார்த்துக்கோம். அதுக்கு வந்து நாங்க வந்து அதுக்கு இப்பயே ஒரு முயற்சி எடுத்துட்டோம். கண்டிப்பா அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஐயா, மிக்க நன்றிங்க. எங்க குருகுலம் சார்பில் நீங்க வந்ததுக்கு எங்களுடைய கலந்துரையாடல் மிக்க பயனுள்ளதா இருக்கு ஐயா. மேலும் மேலும் பல தகவல்கள் நீங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், நாங்களும் மென்மேலும் வளரணும். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. மகிழ்ச்சி நண்பர்களே. ஐ திங்க் ஹேண்ட் ரைஸ் பண்ண எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அன்பே சிவம் நேச்சர் கேர் அவர் பேசல நினைக்கிறேன். நண்பரே வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சுந்தர் அண்ணாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்போ இதையும் கடந்த வாரம் நடந்த இதுல நானும் உங்களை சந்திச்சேன், அங்க கலந்து கொண்டேன்.
அதுக்கு பிறகு இந்த வாய்ப்பை நீங்க லிங்க் அனுப்பிச்சிருக்கிறீங்க. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நான் மதுரை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல 4-5 இயற்கை விவசாயிகள் ஒன்று சேர்ந்து பாரம்பரியமான நெல் ரகங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை எங்களுக்குள்ள பண்டமாற்று முறையாகவும் பக்கத்துல இடங்களுக்கு பரிமாற்றுவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது போக இது மாதிரியான வாய்ப்பு கிடைச்சா நாங்க இங்கு உள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் சமூகம் சார்ந்த அங்க பண்றதுக்கான வாய்ப்பு என்னங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும். இன்னொன்னு எங்க பகுதிகள் முழுவதுமே கிராமத்துல கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து கருப்பட்டி தொடர்ந்து 6 மாதங்கள் நல்ல கருப்பட்டி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத இங்க லோக்கல்ல நாங்க சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல ஐயா மூலமாக இத மலேசியாவில் உள்ள தமிழர்களுக்கு எங்க ஊரு கருப்பட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை வழங்கினா ரொம்ப உதவியா இருக்கும். இன்னொன்னு தேகம் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்கானது, தேசம் ஆரோக்கியமா இருக்கிறதுன்றதுக்காக வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுல தனிப்பட்ட முறையில நானும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று பள்ளிகள் கல்லூரிகளுக்கு சென்று கழிவு நீக்க பயிற்சிகள், கண் குவளை, மூக்கு குவளை, இனிமா இது மாதிரியான பயிற்சி அளிக்கிறது. அந்த ஊர்ல உள்ள மண்ணு, தண்ணி, காத்து, சூரிய ஒளியை வச்சு எப்படி எளிமையா வைத்தியம் பண்ணலான்ற முறைகளை மகாத்மா காந்தியடிகள் சொல்லி கொடுத்த விஷயத்த இங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அத அங்க உள்ள தமிழர்கள், ஏன்னா அங்க இருந்து மலேசியால இருந்து வர்றவங்க சொல்லுவாங்க ஆரோக்கியம்ங்கிறது இங்க ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு, நிறைய நாங்க வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிடுறோம், ஆனா நீங்க சொல்றது ரொம்ப எளிமையான நல்ல அற்புதமான விஷயத்த சொல்றீங்களே அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால அங்க உள்ளவங்களுக்கு இது மாதிரியான அந்த ஊர்ல உள்ள மண்ணு, தண்ணி, காத்த வச்சு எப்படி எளிமையா வைத்தியம் பண்ணலாம், ஒரு மண் பட்டி போடுறது, இந்த மாதிரியான அவங்கள ஆரோக்கியப்படுத்துறதுக்கு எங்களை எப்படி பாலா ஐயா வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கம் சொல்லி காந்தி மியூசியத்துல இருந்து இந்த வேலைகளை தொடர்ந்து 80 ஆண்டுகளா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பாரம்பரியமான சங்கம். எங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி சார். வணக்கம். நீங்க சொன்னதை பார்த்தோன்னா வந்து இந்த கருப்பட்டி இது வந்து உங்களுக்கு சக்சஸ் நினைச்சங்க. சுந்தர் சாரோட சேர்ந்து இது பண்ணுங்க. நம்ம 25 வாரம் வந்து அதை பத்தி நம்ம பேசிக்கலாம். சுந்தர் சார் சொல்லியிருக்காரு ஒரு கருப்பட்டி உற்பத்தி பண்றோம். அதோட நம்ம வந்து ஒரு தொழில் வந்து நம்ம அதோட நின்றக்கூடாது. என்னோட பணி அது மட்டும் இல்ல, நீங்க அதுக்கு அங்கிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் என்ன, உங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக் என்ன விஷயம், ஷிப்பிங் என்ன பிரச்சனை, எப்படி மலேசியாவில் போய் சிஎன்எஃப் வரைக்கும் எப்படி போக முடியும், அதோட ப்ரைஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி தெரியணும் உங்களுக்கு. இங்க நான் பெரும்பாலும் ஏற்கனவே நான் கலந்துக்கிட்டது என்ன விஷயம் வந்து நிறைய பேர் ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்க, அவங்களோட இடத்துலயே அவங்க விலையை வச்சுக்கிட்டு அதோட நின்றுக்கிறாங்க. அடுத்த சிரமத்தை அவங்க எதிர்நோக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சிறு தொழில் என்னன்னா கடைசி வரைக்கும் ஒரு மலேசியால வந்து நம்ம கைக்கு கிடைக்கிறது என்ன ரேட் உறுதிப்படுத்த தெரியணும் போது. அப்படி உறுதிப்படுத்தினாதான் நம்ம வந்து இதை இங்க செய்ய முடியுமா இல்லையான்னு நம்ம உறுதி கொடுத்துருவோம். இப்ப பெரும்பாலுமே நாங்க வந்து பட்ட சிரமம் என்னன்னா எல்லாத்துட்டையும் கொள்முதல் பண்ணிட்டோம், ஆனா அதை கொண்டு சேர்க்கறதுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம தான் செஞ்சோம். அது தவறு கிடையாது. இந்த நம்மளோட மில்லட்ஸ் சுந்தர் சார் டீம் கீழே நீங்க வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. அப்ப இந்த சரியான டைம் இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வர அக்டோபர் 25 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஒரு பொருளை எடுத்துட்டு வர பத்தி, ஒரு கருப்பட்டியை எடுத்துட்டு வர பத்தி, சார் இதுதான் சார் மலேசியா வந்து சேர வரைக்கும் இந்த ரேட் சார் நீங்க சொல்ல போது அடுத்த முடிவு எங்களால எடுக்க முடியும். ஆனா இன்னொன்று வந்து கருப்பட்டிக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு சார், இங்க தேவை சார். ஏன்னா இன்னைக்கு வந்து வெள்ளை சர்க்கரையை விட்டுட்டு நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இப்படிதான் ரொம்ப பேர் அதிகமா போயிட்டு இருக்காங்க. அது தேவையான ஒரு விஷயம். ஆர்கானிக் ஷாப்னு சொல்லிட்டு அதிகமான பேர் எல்லா சமூகமும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு சார். இன்னொன்று வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் சொல்ல முடியாது, அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஆரோக்கியம் நீ பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரொம்ப மோசமாயிருச்சு சார். என்னன்னா அவங்களுக்கு தெரியல அந்த உடலை எப்படி பாதுகாக்கணும், உடலை எப்படி நம்ம நேசிக்கணும், நம்மளோட ஆத்மாவை அதை எப்படி வழி நடத்தணும்னு. இன்னைக்கு வந்து அவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க, உடல் அக்கறை எடுக்காம ஏதோ நேரத்தை அதுக்கு செலவு பண்ணாம அவங்கள ஏதோ ஒரு கோல் ஏதோ லட்சியத்துக்காக ஓடிக்கிட்டு உடலை வந்து ரொம்ப கெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி மூலியமா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்துல மலேசியாவுக்கு தேவை. அதையே வந்து கண்டிப்பா வந்து தொடர்ந்து நம்மளோட பயணிக்க வந்து அந்த வர 25 வந்து நீங்க அதை உங்களுக்கு குழுவோட வந்து கலந்துக்கிட்டீங்களா அந்த இதுல கண்டிப்பா அதை பத்தியும் நம்ம வந்து உறுதிப்படுத்திட்டு அதை அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யலான்ட்டு நம்ம முடிவு பண்ணலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நேச்சர் கேர் அன்பு சிவம் நண்பரே, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம். எனக்கு கூட நேற்றுக்கு யூஎஸ்ல இருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு கருப்பட்டிக்கு. என்னுடைய தொடர்பு கொள்ளுங்க. நாங்க முதல்ல ஒரு 5 கிலோ ஆர்டர் சாம்பிள் எடுத்துக்கிறோம், இன்னைக்கு எடுத்துக்கிறோம். உங்க ப்ராடக்ட் ஜெயிச்சதுன்னா நாங்க அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம். ப்ராடக்ட் ஜெயிக்கல அப்படின்னா
நம்ம நண்பர்களா இருப்போம், நம்ம வியாபாரம் பண்ண வேண்டாம். நம்ம வந்து நட்பும் வியாபாரமும் சேரணும் அப்படின்னா நீங்க பேசக்கூடாது, நான் பேசக்கூடாது, ப்ராடக்ட் பேசணும். அப்படி இருந்தால் கண்டிப்பான பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான ஒரு தளம் தான் இது. நம்ம எடுத்து சிறப்பா செய்யலாம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஐ திங்க் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து இந்த வாய்ப்பு. இன்னொரு விஷயம் சார், நம்மளோட நிகழ்ச்சியை ஏத்துட்டு உமா சங்கர் சொல்லிட்டு அரப் சவுடியில இருந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் 2 வார்த்தை சொல்ல சொல்லலாம். ஏன்னா அவங்க இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் உமாசங்கர், தஞ்சாவூர் மாவட்டம் சேர்ந்தவன். சவுதியில் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா அங்கே இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா இம்போர்ட் பண்ணி ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்லாம் இம்போர்ட் பண்ணி இங்கேயே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 15-20 பேர் தமிழர்களும் என் மட்டும் இருக்கிறாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ சவுதியில் சொல்ல மாதிரி நல்ல மார்க்கெட்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதில் உள்ளவங்க யாருன்னே ஃபஸ்ட்டு டைம் அந்த ஆக்சுவலாக இதில் என்ட்ரு ஆகிறேன். எனக்கு யார் பேர் என்ன ஒன்றுமே தெரியாது. இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா பாலா சார்கிட்ட நேற்று தான் பேசுனேன், அவங்கள்ட்ட தான் கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி தமிழரில் இவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்புறம் பிஸ்னஸ் ஓரியன்டாக என்ன சொன்னீங்கன்னாக்கா, இப்போ நிறைய பேர் நீங்கள் என்னோட ஐடியா என்னன்னா ஒரு 5 நிமிஷம் இதில் சொன்னோம்னாக்கா, எல்லாரும் பணம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க, சப்ளையர் சரியாக பேமெண்ட் இல்லை, எல்லாரும் ஏமாந்துடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இதில் சொன்னீங்க. அதில் என்ன ஒரு இப்போ சாடு எடுத்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் எடுத்துட்டு அவங்க ப்ராடக்டை கொண்டு வைக்கிறாம அந்த நம்ம ப்ராடக்டோட சேர்ந்து நாமளும் அங்கே போய் பார்த்து, ஸோ நம்ம ப்ராடக்ட் அங்கே எப்படி போகுது, என்ன விற்கிது, ஸோ நம்ம போய் அங்கே இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா நம்மளோட பிஸ்னஸும் இன்னும் நல்லா ஹை லெவலில் போகும், நம்மளோட ப்ராஃபிட்டும் இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா நம்ம ஒரு பையர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு அவங்க 5 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அவருங்க ஆனால் 20 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம அந்த பொருளை போய் அங்கேயே போய் இப்போ 10 ரூபா பொருளை நம்ம 20 ரூபாய்க்கு விற்போமே. 20 ரூபாய்க்கு விற்றோம், நம்மளோட லாபம் வந்து நமக்கே கிடைக்குது. ஸோ அதை மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஏமாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, உங்கள் ப்ராடக்ட் அங்கே இருக்குது. ஸோ அதை மாதிரி சார் சொன்னது வந்து பாலா சார் சொன்னது வந்து நல்ல சூப்பரான ஐடியா, நல்ல இது. ஸோ யாரும் ஏமாறத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நம்ம காசு நம்ம கஷ்டப்பட்டு இங்கேருந்து கொண்டு போய் ஒரு பொருளை விற்று ஒரு லாபம் சம்பாதிக்கிறதும்போது அந்த காசு நம்ம கையில் வந்தால் தான் நம்மளோட சந்தோஷம், நம்மளோட ஹாப்பி, நம்மளோட சக்ஸஸே அதில் தான் இருக்குது. அது மாதிரி போகிறதுனால நமக்கு ஏமாறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே சவுதியில் சார் சொன்ன மாதிரியே சவுதியில் இங்கே ஏதாச்சும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஐடியா இருக்கணும், ஸோ எதாக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரியே நம்ம என்னென்னா உங்களுக்கு விசாக்கான ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா சேம் உங்களுக்கு வேர் ஹவுஸ் மாதிரி தரோம், இல்லை யாராச்சும் ஒரு கம்பெனிஸ் இங்கே ஓப்பன் பண்ணணும், இங்கே வந்து செஞ்சிங்கனாக்கா அதுக்குள்ள எல்லா விதமான ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துட்றோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொந்த கம்பெனியும் வச்சுருக்கோம், நம்ம பேர்லேயும் வச்சுருக்கோம். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏதாச்சும் உங்களுக்கு இது இருந்துச்சுனாக்கா என்னை என்கொயரி பண்ணுங்க, சொல்லுங்க. கண்டிப்பா சார், வாங்க எனி டைம். உங்களை பார்த்ததுல எனக்கு அப்படியே சார் எனக்கு என்னென்ன டைம் இப்போ வந்து நம்ம இங்கே டைம் வந்து 4 மணிக்கு, நேற்று 3:30 மணிக்கு நான் அலாரம் வச்சு காலையில் ஏஞ்சி உட்காந்துருக்கேன். மணி இப்போ 5 தான் வந்து வெளியே கிளம்புறேன். எனக்கு தூக்கமா போயிடுச்சு, உங்களோட பேசும்போது உங்களை கேட்கும் போது எனக்கு தூக்கமா போயிடுச்சு. உங்களுடைய முயற்சிக்கு மிக்க மகிழ்ச்சி. நண்பரே, முடிந்தால் என்னுடைய அழைப்பு என்னன்னு கேட்டோம்னா 25ஆம் தேதி நீங்க இந்த விழால கலந்து கொள்ள முடியும் அப்படின்னா ஏறக்குறைய நாங்க 400லேருந்து 500 ஆண்டர்பிரினரை ஒரே குழுல இழைக்கிறோம் அந்த ஒரு டே ப்ரோக்ராமுக்கு. சப்போஸ் நீங்க கலந்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா உங்களை வந்து நாங்க அகாமடேட் பண்றதுக்கு நானும் சரி சசி பிரதரும் நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஒண்ணு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அதாவது தமிழ்நாட்டு பொருட்களை தமிழர்களே நேரடியா ஏன்னோ அதை விற்பனை செய்யணும் அப்படின்றது நீங்க பேசுனதா நேற்று பாலகிருஷ்ணன் நேற்று நைட்டு பேசும்போது என்கிட்ட சொன்னாருங்க. மிக்க மகிழ்ச்சி. அதுக்குண்டான விஷயங்கள் தான் இங்க செஞ்சிட்டு இருக்கோம். நாங்க இங்க இருந்து தரமான பொருட்களை அங்க கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கோம். என்னுடைய ஸ்பெஷல் இன்விடேஷன், நீங்க வந்தால் 25ஆம் தேதி வந்தால் எல்லாரையும் பார்க்க முடியும். 26ஆம் தேதி ஒரு கூட்டம் ரெடி பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு அங்க என்ன தேவை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து விவாதிக்க ரெடியா இருக்கோம். ஸோ தட்ஸ் இன்விடேஷன் ஃப்ரம் மை சைடுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு கெஸ்டா வந்து கலந்துக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. ஓவர் டு பாலகிருஷ்ணன் சார், ஓவர் டு யூ. கண்டிப்பா வரேன் சார், பண்றேன் சார், கண்டிப்பா வரதுக்கு முயற்சி பண்றோம். ஓகே, கண்டிப்பா. நண்பர்களே, வேற யாராவது எது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைன்னா ஐ வாண்ட் டு
close the session and hand over back to the moderator. அண்ணா நீங்க பேசுங்க. ஐயா நான் ஜேக்கப் பேசுறேன். வணக்கம் ஜேக்கப், சொல்லுங்க. வணக்கம். நாங்க இப்போ இந்த அருண்குமார் சார் இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நான் வந்து கருப்பட்டி பிளஸ் கருப்பட்டி தூள், தென்னை கருப்பட்டி, பனை கருப்பட்டி தூள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சாம்பிள் கேட்டு நான் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறோம். ஐயா நான் என்ன சொல்றேன்னா, அருள்குமாரன் பிரதரோட நேரம் நீங்க வந்து 25ஆம் தேதி ப்ரோக்ராம்ல கலந்துக்கங்க. 26ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறதுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா வந்து பார்க்கும்போதுதான் அது நீங்க எப்படி செய்ய முடியும், வாய்ப்புகள் இருக்கா, அந்த வாய்ப்புகள் என்னன்றது அந்த புரிதல் முதல்ல இருக்கணும். சரிங்களா? அது இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். போன்ல நிறைய பேர் என் கூட தொடர்பு கொண்டு, சார் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னா, உங்களுடைய சுமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. உங்களோட ப்ராடக்ட் இருந்தா அந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றோம். அந்த டிராவல் பண்றதுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ, வாய்ப்புகள் வேணுமோ, அதுதான் பிளாட்ஃபார்ம் பண்ணணும், செயல்படுத்த முடியும். ஒழிய உங்களுடைய சுமைகளை எங்க தலையில ஏத்திட்டு நாங்க ஓட மாட்டோம். அதனால அந்த பிளாட்ஃபார்முடைய பர்பஸே அதான், நிறைய பேரை கனெக்ட் பண்ணி அவங்கள வந்து செம்மையா அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் தான். ஸோ நீங்க 25ஆம் தேதி நேரம் கலந்துக்கங்க, 26ஆம் தேதி கூட்டத்தை கலந்துக்கங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலான்றதை நம்ம யோசிக்கலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஸோ நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில ஒரு ஏறக்குறைய ஒரு 140 பேர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. அண்ட் இதே மாதிரி அடுத்த 13 வாரங்கள் பல ஆளுமைகளோட, அவங்களோட அனுபவங்களோட, வியாபார வாய்ப்புகளோட இந்த தளத்துல நம்ம இணைந்து செயல்பட போறோம். இறுதியா இந்த ரோட் ஷோ வந்து எங்க எண்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 25ஆம் தேதி அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய அந்த மெகா கான்க்ளேவ், பிசினஸ் கான்க்ளேவ்ல ஏறக்குறைய பல ஆளுமைகள், பல ஆண்டர்பிரனர் சொல்றதோட அந்த தொழில் முனைவர்கள், ஆஸ்பைரிங் தொழில் முனைவர்கள், இந்த பிளாட்ஃபார்ம் போனா எனக்கு என்ன கிடைக்கும், இதுல இருந்து நான் அடுத்த கட்டத்தை மூவ் பண்ண முடியக்கூடிய இந்த ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இந்த பிளாட்ஃபார்ம். மீண்டும் ஒரு முறை இந்த ஃபவுண்டர் ஆஃப் ஞான சஞ்சீவ குருகுலம் திரு சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அண்ட் இந்த பயணம் தொடரட்டும், இந்த வெற்றி பயணம் தொடரட்டும். தமிழர்கள் தரணி ஆள வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கம். தமிழர்களுடைய நிலைப்பாட்டை தரணி எங்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற 2வது நோக்கம். தமிழர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பொருட்களும் சர்வீஸு வந்து சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பிளாட்ஃபார்ம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பான முறையில எண்ணங்கள் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றாங்க. தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான ஒரு விதை என்றுதான் நான் பார்க்கின்றேன். அனைவரும் செயல்படுவோம், சேர்ந்து செயல்படுவோம், ஒருமித்த கருத்தோடு செயல்படுவோம். கண்டிப்பான முறையில வெற்றி என்பது நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதுக்கு பிரபஞ்சம் எல்லா வகையிலும் நமக்கு உதவிகரமா இருக்குது என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி. பாலகிருஷ்ணன் சார், உங்களுடைய கடைசி ஏதாவது ஃபைனல் ஏதாவது மெசேஜ் எது கொடுக்கணுமா, அல்லது யூ ஹவ் டன் ஃப்ரம் யுவர் சைட்? ஓவர் டு யூ வித் திஸ். வணக்கம். இதுல ஒரு இந்த கலந்து கொண்டது எல்லாமே இந்த 25 வந்து உங்களோட வந்து கலந்துங்க. இதுக்கு அங்கிட்டு வந்து இதுதான் உங்களோட அழைப்பு எடுத்துங்க. 25 அக்டோபர் கலந்துங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்குன்ட்டு ஒரு நேரத்தை குறிச்சுங்க. ஒரு நேரத்தை குறிச்சிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம பிக்ஸ் பண்ணுறோமா, எந்த ஒரு காரியம், எந்த ஒரு ஒரு லட்சக்கணக்கில் ஒரு பிசினஸ் வந்தாட நம்ம 2வது அந்த எடுக்க முடியாது. எதை முதல் எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு உறுதி கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு பின்னால வந்து இந்த தமிழ் சமூகம் நீங்க தேவைப்படுறீங்க. இந்த தமிழ் சமூகத்துக்கு உங்களோட நீங்க கத்துக்கிட்டத கொடுக்கணும். என்னோட விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, தொழில் நம்ம பண்ற தொழில் வந்து இது நம்மளோட கிடையாது. இந்த பிரபஞ்சங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அது மூலியமா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இது வந்து சமூக சார்ந்ததை வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போகணும். என்னைக்குமே வந்து நம்ம சுயமா இது என்னோடன்னு எடுத்துட்டு போக முடியாது, எடுத்துட்டு போகவும் கூடாது. அதனாலதான் வந்து தமிழர்கள் வந்து அவங்கன்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு உலக லெவல்ல வந்து ஒரு கொடைக்கீழ நம்மளால இயங்க முடியல. இது வந்து சமூக சார்ந்ததை எடுத்துட்டு போகணும். இந்த ஒரு முயற்சி எடுப்போம். இது நாங்கள் சும்மா வார்த்தையா சொல்றோம். நான் என்னோட பார்வையில் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு நல்ல உள்ளங்கள், நல்ல தொழில், நல்ல ப்ராடக்ட், நல்ல மக்கள் இருக்கீங்க. ஆனா உங்களோட பொருளை வந்து எங்க கொண்டு போறதுன்னு தெரியாம இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரே தளம், ஒரே களம். நம்ம சுந்தர் சாரோட அவரோட நீங்க பயணிகள். கண்டிப்பா வந்து எல்லா தமிழ்நாட்டு மக்களோட எல்லாம் சேர்ந்து நம்ம பயணிப்போம். இதுதான் கண்டிப்பா இது நடக்கும். ஏன்னா இதுக்கு பின்னால வந்து நம்மளோட முதலீடு என்னன்னா, வெளிப்படைத்தன்மை, நேர்மை, பிரபஞ்சங்களோட தான் நம்ம வந்து ஒப்பந்தம் பண்ணுவோம். பணம் சூழ்நிலை வந்து ஒவ்வொரு ஆளும் நீங்க எப்படி விவகாரம் பண்ண முடியும், அது உங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த வித வந்து வாய்ப்புகளை தான் கொடுக்கப்படுவோம். அந்த வாய்ப்பை வந்து ஓய்வுமே ஆக்குறது உங்களோடது.
எல்லாம் ஒரு ஓவியம் சொல்ல போகும்போது எல்லா பொருட்களும் கொடுத்துரும். அந்த ஓவியத்தை வந்து எப்படி நீங்க வடிவப்படுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டிங் வந்து அந்த ஓவியம் வேலை. அதே மாதிரி தான் தொழிலும் நீங்க அப்படித்தான். யாருமே வந்து நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து போய் நம்மளுக்காக வித்து கொடுப்பாங்க மட்டும் நினைக்காதீங்க. அது ஃபெயிலியரான சிஸ்டம். எனக்கு ஒரு களம் கொடுத்துட்டாங்க, என்னால முடியும், என் தலைமையில நான் செலவு பண்ணி நான் வந்து அந்த மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க எல்லாமே ஒரு முடிவு எடுத்துட்டு வருவோம். கண்டிப்பா 25 வந்து இந்த தமிழ்நாடு வந்து நம்மளுக்காக காத்திருக்கு. அது களம். இதுதான் என்னோட இது. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்து சிறப்பு செய்த பாலகிருஷ்ணனுக்கு கோடான கோடி நன்றிகள். 25ஆம் தேதி நேரம் சந்திப்போம். ஓட்டு சசி பிரதர், யூ ஆர் அவைலபிள். few words from there will sign off. ஓட்டு சசி பிரதர். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் பிரதர். மிக அருமை. திரு பாலா சார் அவர்களுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் அவருடைய அந்த எண்ணங்களுக்கும் முதல்ல எங்களுடைய ஆள் மனதிலிருந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட சேர்ந்து சுந்தர் பிரதருடைய அந்த தொலைநோக்கு அந்த எண்ணமும் மக்களை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த அந்த அடிப்படையான அந்த எண்ணத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஞான சஞ்சீவன குருகுலத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றது, இந்த மிஷன் மில்லேனியரால இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதனுடைய நோக்கம் வந்து பெரிதாக சிந்தித்து பெரிதாக செயல்படுகின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதுதான். இதுல இந்த தளத்தை இப்படியே நாங்க எடுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கோம், இல்ல இங்க இருக்கிறவங்கள நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய தொழில் முனைவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்னு யாராவது நீங்க முயற்சி எடுத்தீங்கனாலும் நீங்களும் முன் வரலாம். எங்களுடைய நோக்கம் என்பது இங்க எல்லாரையும் தொடர்பு படுத்துவதுதான். கனெக்ட், கொலாபரேட், காம்பவுண்ட் குரோத். இதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். சோ அதை நீங்க யாராவது எடுத்து நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கனாலும் நீங்களும் முன் வரலாம். இத நீங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு நீங்க சுந்தர் பிரதரோட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாலும் நகர்த்தலாம். எங்களுடைய நோக்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கனெக்ட் பண்றதுதான். இந்த மிஷன் மில்லேனியருடைய நோக்கம் என்பது சாமானியனையும் பெரிதாக சிந்திப்பதற்குண்டான விதையை விதைப்பது. இந்த நிகழ்வு உங்களுக்கு அப்படி ஒரு விதையை விதைக்கும் என்பதற்கு பெரும் சாட்சியாக திரு பாலாசாரம் அவருடைய குழுவும் அமைந்திருப்பதுல எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். இது சார்ந்த எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம மிஷன் மில்லேனியருடைய சேர்மேன் திரு நடராஜ் அவர்கள், வைஸ் சேர்மேன் திரு கிஷோர் அவர்கள், பைலட் மிஸ்டர் பூபேஷ் அண்ட் கோ பைலட் மிஸ்டர் ரமேஷ் இருக்காங்க. இதோடைய அந்த லிங்க் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிங்க்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அதுல நீங்க உங்களுடைய செய்திகளையும் உங்களோட தகவல்களையும் நீங்க பதிவு பண்ணலாம். இதுல இருந்து ஒரு தொழில் முனைவோர் உருவாகலாம், இதுல இருந்து ஒரு கட்டமைப்பு உருவாகலாம், இதுல இருந்து ஒரு பொருள் உருவாகலாம், இதுல இருந்து ஒரு சர்வீஸ் உருவாகலாம், எது வேணா உருவாகலாம். எங்களுடைய நோக்கம் தொழில் முனைவோரை கொண்டாடுவது. ஷவரிங் ஆண்டர்பிரனர்ஸ்னு சொல்லுவார் நேச்சுரல்ஸோட சிஇஓ. எப்பவுமே அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டார். யூ ஷுட் ஷவர் ஆண்டர்பிரனர் அப்படிம்பார். தொழில் முனைவோர். ஏன்னா நான் 2021 தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்குண்டான ஒரு உலக சாதனையில நான் எடுத்த ஒரே ஒரு தீர்வு, என்ன எதிர்காலத்துல நீ டாக்டர் ஆகிறியா என்ஜினியர் ஆகிறியான்னு ஒரு அப்பா ஒரு மகன் கிட்ட கேட்கறது போல என்ன பிசினஸ் மேன் ஆகிறேன்னு அவர் கேட்கணுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தொழில் முனைவோரை மிக ஆழமாக மக்களிடையே விதைக்கணும் என்கிற நோக்கத்தோடு தாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். சுந்தர் பிரதருக்கும் இந்த தொடர்புக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றிங்க. ஓவர் டு மாடரேட்டருங்க. நன்றி. நன்றி குருஜி. பாலா சார், மிஷன் மில்லேனியரோட மிகப்பெரிய நோக்கமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மில்லியனர்ஸோட மைண்ட் செட் கிரியேட் பண்றது, பல மில்லியனர்ஸை உருவாக்குவது. இது நாங்க குருஜி சொல்லும் போது கூட நாங்க ரோட் ஷோல என்ன நடக்கும் சில கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சோம். பட் இவ்வளவு பெரிய கனெக்ஷன் எல்லாம் வருது. டாட் கன்வெர்ட் டு கமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருப்போம். எப்பவுமே ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு பெரிய தளமா இருந்துகிட்டு இருக்குது எங்களுடைய மிஷன் மில்லியனியர் கிளப் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குது. உங்களை மாதிரி ஒரு பெரிய மனிதர்களை சந்திச்சு நீங்க மூச்சுக்கு 300 தடவை சுந்தர் சார் நீங்க ஒரு பெரிய தங்கத்தை பக்கத்தால வச்சிருக்கோம். அவருடைய பயன்பாடை நாங்க இன்னும் அறியாம இருக்கோம். நீங்க மலேசியாவில இருந்தும் பல நாடுகள்ல இருந்து அவரை பத்தி நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அவரை வச்சு இந்த மிஷன் மில்லேனியர் கிளப் 2 சேர்ந்து இணைஞ்சு நடத்துற இந்த ரோட் ஷோ வந்து மிக அற்புதமா நடந்துகிட்டு இருக்குது. இது 3வது ரோட் ஷோலயும் இவ்வளவு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் கொட்டி கிடக்குதுங்க. அதனால இந்த வந்திருக்கிற வாய்ப்பாளர்கள் அனைவரும் உங்களுடைய நண்பர்களை எல்லாத்தையும் இதுல அழைச்சிட்டு வந்து அத்தனை பேர்த்தையும் ஜெயிக்க வைக்கணும். மலேசியாவில இருந்து தமிழ் வளரணும், தமிழ் மக்கள் வளரணுங்கிற ஒரு பெரிய எண்ணத்துக்கு முதற்க நன்றியை தெரிவிச்சிருக்கீங்க ஐயா. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலை வேலையில ஒரு எண்ணங்களை எங்களுக்கு விதைச்சதுல வந்து நாங்க பெருமைப்படுறோம். நாங்க தமிழரா இங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம என்ன கம்மியா இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணிருக்கிறீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்க துபாயில இருந்து பேசுறாங்க, பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. வாய்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் வந்துகிட்டே இருக்கும்.
சுந்தர்ஜி சொன்ன மாதிரி அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய பிசினஸ் என்டர்பிரனரோட மீட்டர் வச்சா கூட இன்னும் நல்லா இருக்குங்கிறத குறிச்சிட்டு பேசிட்டு அதை ஒரு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஞான சஞ்சீவனத்துல இருந்து பெரிய மில்லியனர்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளமா இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்க கூறிக்கிட்டு அற்புதமான கருத்துக்களையும் அற்புதமான விளக்கங்களையும் கொடுத்து எங்களை வந்து தொழில் முனைவோருடைய எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் மேலோங்கி வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்தபடியாக நன்றி கூற வருவதற்காக நமது மிஷன் மில்லியனர் கிளப்பினோட ஞான சஞ்சீவன குருகுலத்தின் மிஷன் மில்லியனர் குரூப்பினுடைய சேர்மன் மிஸ்டர் குணசீலன் அவர்களை நன்றி கூற அழைக்கிறேன். நன்றி கூறிய பிறகு ஒரு நன்றி பாடல் ஒன்று இருக்கும், பாடலுடன் முடித்துக் கொள்ளலாம். நன்றி உரை கூற நமது ஞான சஞ்சீவன குருகுலத்தின் மிஷன் மில்லியனர் குணசீலன் கரூர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக தொடங்கி இருக்கிறது. இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட எங்களது ஞான சஞ்சீவன குருகுலத்தின் ஆசான் குருஜி சசிகுமார் அவர்களுக்கும் தமிழ்நாடு மிஷன் மில்லியனியர் பெரிதினும் பெரிதுகள் 2025க்கு மிகவும் உறுதுணையாக இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணிக்கொண்டு இருக்கின்ற சுந்தர் பிரதர் அவர்களுக்கும் நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தமிழர் வர்த்தக சங்க ஐயா அவர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த அருமையா உங்களோட 38 வருஷ அனுபவத்தையும் சமூகம் சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களோட முயற்சி கொடுக்கறது நீங்க கொடுத்துட்டு இருக்கிறதையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு இப்போ புதுசா நாங்க பாக்குறோம். எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்க ஓபன் பண்ணி விட்டுருக்கிறீங்க. இதை நாங்க சரியா பயன்படுத்தி நாங்களும் வருவோம். நீங்க சொன்ன மாதிரி 36 மாவட்டங்கள்லயும் நாங்க கிளைகளை உருவாக்கி அது மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கான முயற்சியை நாங்க எடுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தது இது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுத்த ராமன் அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. அருமையா வெல்கம் அட்ரஸ் கொடுத்தாரு. அடுத்தது இந்த ரோட் ஷோ அருமையா நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து பின்னாடி இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிற வைராகியா குரூப் அண்ட் பிஎம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அடுத்தது ஞான சஞ்சீவன குருகுலத்தோட மெம்பர்ஸ் அனைவருக்குமே நன்றி. அது இல்லாம இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற நிறைய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்குமே நன்றி. நன்றிங்க. வணக்கம். நன்றி கூறிய நமது குணசீலன் அவர்களுக்கு நன்றியை கூறி நமது ரோட் ஷோல கலந்துகிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் அடுத்த ரோட் ஷோ அடுத்த சனிக்கிழமை நடக்கும். அந்த சனிக்கிழமைக்கு உங்க ப்ரௌச்சர்ஸ் அனுப்பப்படும். அதனால நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க எங்களுடைய கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களை யார் அழைச்சாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ளீஸ் நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய தொழில் முனைவோர்களை நீங்க கொண்டு வந்து அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லியனர்ஸா ஆக்குறதுக்கு உங்களுடைய பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி சமுதாய கடமையோட நம்ம இதுல வழிவகை செஞ்சோம்னா இந்த இயக்கம் வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாத இது மக்களை எடுத்துட்டு போற, மக்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு இயக்கமா போய்கிட்டு இருக்கனால அனைவரும் சேர்ந்து கைகோப்போம், வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம் என்று கூறி நன்றி. பாடல். அன்னை தந்தையே நன்றி, வேற்றுமையில் ஒற்றுமை விளக்கிய சொந்தமே நன்றி நன்றி. ஆயிரம் நண்பர்கள் நன்றி, எண்ணினிய அன்பர்கள் நன்றி. அறிவியலோ ஆன்மீகமோ உலகியல் உள்ளங்கையில் உண்மையை உணர்த்திய ஆசான்களே நன்றி
நன்றி நன்றி நன்றி. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் நமக்குள் நாமாய் இணையும் சங்கமம். வாழ்க்கை துணையே வசந்தம் நீயே, உனக்குள் கலந்து உறைந்து போனே. நன்றி 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 நன்றி. என் முழுமை நீதானோ, என்னை சூடும் நிழல்தானோ, படி உறங்கும் கிள்ளையே என் பிள்ளையே நன்றி. ஓடும் நதியே உயர்ந்த மலையே பாடும் பறவை இனமே நன்றி. உலகம் சிறக்க உழவும் செழிக்க வாழும் தெய்வம் உழவா நன்றி. நாடும் சுமக்கும் நிலமே நன்றி, நானாக வளர்த்த மரமே நன்றி. பருகும் நீரே பால் தரும் பசுவே நன்றி, சுவாசிக்கும் காற்றே நன்றி, சுந்தர தமிழே நன்றி நன்றி நன்றி. அருவமாய் உருவமாய் அருவுருவமாய் அந்தரத்து வானமாய் நெடுங்காற்றும் தீயாய் நீராய் நிலமாய் யாருமான மறுபொருளே யாவுமான பரம்பொருளே. அனைவருக்கும் நன்றி. ஞான சஞ்சீவன குருகுலத்தின் ஆசியுடன் மிஷன் மில்லியனர் கிளப் நடத்திய பெரிதினும் பெரிதிகள் நிகழ்விற்கு வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அடுத்த வாரம் சனிக்கிழமை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.